ரைட். குட் ஆஃப்டர்நூன் பிள்ளைகள். நான் நேற்று கிளாஸில் சொன்ன மாதிரி இன்றைக்கு ரைட் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நடைபெறுற கிளாஸில் நாங்கள் கடந்த கால பரீட்சை வினாத்தாள்களை அலகு ரீதியாக பார்ப்போம். அப்போ நாங்கள் ஏற்கனவே படித்த அந்த அல்லது படித்து பூரணப்படுத்தாமல் இருக்கிற இந்த பிரச்சனைகள் தீர்த்தல் தொடர்பான வினாக்களை நாங்கள் புரிதொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். அது நேரடியான வகுப்பில் பார்க்கிறது தான் மிக பிரயோசனமாக இருக்கும். அப்படி தவிர்க்க முடியாத சந்தர்ப்பம் இருக்குமா இருந்தால் நாங்கள் நிகழ்நிலை முறையில் பார்க்கலாம். இப்போ எல்லாருடைய கையிலும் இந்த டியூட் இருக்கட்டும். நான் ஏற்கனவே உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த ஐசிடிஎன் சொசைட்டி ரைட் சமூகமும் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் அந்த பாடத்தில் உள்ள எம்சிக்யூ வினாக்களை முதல் பார்ப்போம். ரைட் கொஞ்சம் வேகமாக பார்க்கலாம். ஆனால் சில வினாக்களை நாங்கள் அணுகிக்க அந்த விடைகள் ஏன் அவசியம், அது ஒரு விடை அதில் தேவையில்லைண்டா ஏன் அது தேவையில்லை என்றதை நாங்கள் படித்து கொண்டு போனால் உங்களுக்கு பிரயோசனம் என்ன. ஒரு பரீட்சை வினாத்தால் கடந்த கால பரீட்சை வினாத்தால் செய்கிறது வெறுமனே ஆன்சரை நாங்கள் செக் பண்ணி கொண்டு போகிறதுக்காக மட்டும் இல்லை, அதில் இருந்து கூட புதிய விடயங்களை நீங்கள் அந்த குறிக்கப்பட்ட அலகு சார்பாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அந்த கிட்டத்தட்ட அந்த இறுதி அலகில் நாங்கள் ஒரு 95% பகுதி முடிச்சிட்டோம்னு நான் போன கிளாஸை சொல்லிடுவேன். அப்படி இருந்தாலும் கூட நாங்கள் பேப்பர் செய்ய அந்த நான் 95% முடித்த பகுதிக்கு கூட சில விடயங்கள் உங்களுக்கு விளங்காத விடயங்கள், சில புது உதாரணங்கள், இது எல்லாமே உங்களுக்கு புதிதாக இதில் அறியக்கூடியதாக இருக்கும். அப்போ தனியே நாங்கள் ஆன்சரை நாங்கள் படித்ததை செக் பண்ணுறது மட்டும் இல்லை, படிக்காத விடயங்கள் கூட எங்களுக்கு இப்படியான பரீட்சை வினாத்தாள்கள் செய்கிறது எங்களுக்கு கிடைக்கும். நேரடியாக வினாக்களுக்கு போவோம். எம்சிக்கு முதலாவது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் உங்களுக்கு வளமையாக வகுப்பில் செய்ய ஒவ்வொரு கேள்விகளையும் நீங்கள் செய்கிறதுக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட நேரம் தந்திருப்பேன். ஏன் வகுப்பில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு. ஆனால் இதில் நான் ஒவ்வொரு பக்கத்துக்குமோ அல்லது ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களுக்கு நேரம் தந்து அது டைம் எடுக்க போகும். நான் ஓரளவுக்கு உடனடியாகவே செய்ய பார்க்குறேன். நீங்களும் என்னோட இந்த பாடம் உங்களுக்கு தெரியும், அதிகமாக உங்களுக்கு நேரம் தேவைப்படாது. ஏன்னா ஓரளவு நீங்களும் கேள்வி வாசித்த உடனேயே ஓரளவு விடையை கண்டுபிடிக்கக்கூடிய அளவில் இருப்பீங்க. அதிகமாக நீங்கள் யோசிக்க வேண்டிய தேவை இந்த பாடத்துக்கு வராது. அப்போ நான் ஒவ்வொரு கேள்விக்கும் நிறைய நேரம் தரையில நான் நேரடியாகவே அந்த கேள்விகளை தெளிவுபடுத்தி கொண்டு போறேன். ரைட். அப்போ நேரடியாக கேள்விகளுக்கு போகும். ரைட். ஓகே, முதலாவது கேள்வியை பாருங்க. பின்வருவனவற்றில் எது ஒரு கணனியை பாவிக்கும் போது பயன்படுத்த வேண்டிய சரியான தோரணை? அந்த கொன்னிலை என்ற ஒரு சொல் பாவித்தவர்கள் இந்த 2019 பேப்பரில் தோரணை என்று சொல்றது, இந்த இங்கிலீஷ் போஸ்டர் என்று சொல்லுவோம். அந்த நிலை எப்படி இருக்கிறது பாவிக்கும் பொழுது சரியான நிலை. ரைட். முதலாவது தவறு. ஏன் தவறுன்னு சொன்னா பாருங்க, இவர் இப்படியே என்ன இப்படி முள்ளந்தண்டு சரிச்சு இப்படி இருக்கக்கூடாது, எப்பவுமே இப்படி நேராக இருக்கணும்னு படிச்சிருக்கிறோம். தலையெல்லாம் நேராக இருக்கணும், இப்படி எல்லாம் இருக்கல. முதலாவது தவறு. என்ன ஆன்சர் இருக்கு இந்த முதலாவது கேள்விக்கு? என்ன ஆன்சர் ஒரு ஆள் சொல்லுங்க. ரெண்டாவதா? ரைட். இப்ப ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது எல்லா முறையிலும் திருத்தமானதாக எங்களுக்கு தெரியுது. படத்தை வச்சுக்கொண்டு ஓரளவுக்கு நாங்கள் 100% சரியா சொல்லிடாட்டியும் ஒரு பிக்சரை பார்த்து தான் நாங்கள் கதைக்கிறோம். இருந்தாலும் கூட ஓரளவு சொல்லலாம். நீங்கள் கவனிக்க வேண்டிய எல்லாத்தையும் பாருங்க. என்ன கை அந்த கீபோர்டுக்கு நேர இருக்கணும். இந்த முழங்கை ஓகே நேர சமாந்தரமா இருக்குது. அதே மாதிரி கால்கள் நிலத்துக்கு செங்குத்தா இருக்கணும் பாருங்க இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இவர் சாய்ஞ்சு இருக்கிறார், நேரா இருக்கிறார். இந்த கண்மட்டத்துக்கு நேர இருக்கிறது எல்லாம் ஓகே. தூரத்தை கண்டுபிடிக்கிறார் படத்துல வச்சு. ஆனா ஆக கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இதுல பாருங்க ஆக கிட்ட எல்லாம் இருக்கிற. 4வது படத்தை பாருங்க தலையை வளைச்சு ஆக கிட்ட இருக்கிற. 4வது படத்துல கன பிரச்சனை இருக்கு. ஆனால் இது கூட நல்ல கிட்ட இருக்கிறது பிரச்சனை. ரெண்டாவது என்ன திருத்தமா இருக்கு. 3வது படத்துலயும் பிரச்சனை இருக்கு. இந்த கையில பாருங்க, இந்த கையை பாருங்க சமாந்தரமா இல்ல அப்படி என்ன கை அப்படியே கீழ் நோக்கி கொண்டு வர. 3வதும் பிள்ளை. 4வதும் அப்படி மடிஞ்சிருந்து வேலை செய்யறார், என்ன குனிஞ்சிருக்கிறார். அதே மாதிரி கண்ணுக்கு கிட்ட மானிட்டர் வந்துட்டு 4வதும் பிள்ளை. ஆன்சர் 2வது. ரைட். ஓகே. 2வது கேள்வி. பின்வருவனவற்றுள் எது ஒரு கணனியின் வன்தட்டு செயலிழப்பில் இருந்து தரவு மற்றும் தகவல்களை பாதுகாப்பதற்கான ஒரு சிறந்த நடைமுறையாக கூடியது? ஹார்ட் டிஸ்க் ஃபெயில் ஆகிட்டாலும்
அதுக்கு இருக்கிற டேட்டாக்களை நீங்கள் அழிவடையாம பெறணுமா இருந்தால் கீழே இருக்கிற அந்த ஆன்சர்ஸ்ல எது சரியன்னு கேட்டேன். முதலாவது தீச்சுவர் ஒன்றை நிறுவுதல். உங்களுக்கு தெரியும் ஃபயர்வால்ன்றது வெளியில இருந்து உங்களுடைய கணனிக்குள்ளேயோ உங்களுடைய வலையமைப்புக்குள்ளேயோ நுழையிறாக்களை தடுக்கும். அதுதான் ஃபயர்வால் செய்கிற வேலை. அப்ப உங்களோட வெண்தட்டு அழிவடைகிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அவன் மின்சார பிரச்சனை இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது தொழில்நுட்ப ரீதியான தவறுகள் இருக்கலாம். அப்ப தீச்சுவரை போட்டோன்னு அதை நிப்பட்டம்னு சொல்லிடாது. முதலாவது தவறு, உங்களுக்கு இதுல ஆன்சரா வராது. இரண்டாவது, நச்சு எதிர் மென்பொருள் ஒன்றை நிறுவுதல். இந்த பகுதிக்கு நாங்கள் இன்னும் போகலை, ஏன்னா இப்பதான் நாங்கள் தீங்கு பயக்கும் மென்பொருள் படிச்சிருக்கிறோம். தீங்கு பயக்கும் மென்பொருட்கள்ல பிரதானமா இந்த வைரஸ், வேர்ம்ஸ், ட்ரோஜன் ஹோர்ஸ் இதுவரை கட்டுப்படுத்துறதுக்காக இல்ல அழிக்கிறதுக்காக பயன்படுத்துற ஒரு மென்பொருள் தான் இந்த ஆன்டி வைரஸ், நச்சு எதிர் மென்பொருள்னு சொல்றோம். அதில் நச்சு நிரல் எதிர்ப்பு மென்பொருள்னு சொல்றது. இது வைரஸ் தான் அழிக்குமே ஒழிய, வைரஸ் அழிஞ்சிட்டா ஹார்ட் டிஸ்க் நீண்ட காலத்துக்கு இருக்க மாட்டேங்களே. ஹார்ட் டிஸ்க் அழிக்கிறதுக்கு செயலாக்குறதுக்கு பல காரணம் இருக்கும். ஸோ ஆன்டி வைரஸை போட்ட உடனே ஹார்ட் டிஸ்க் பாதுகாப்பா இருக்கும், அதுக்கு இருக்கிற தரவுகள் பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லிடலாம். ஸோ அது பிள்ளை, ரைட். மூணாவது, சீரான கால இடைவெளியில் காப்பு நகலெடுத்தல். இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் அப்போ? ரெண்டாவது, மூன்றாவது. ரைட். சீரான கால இடைவெளியில் காப்பு நகலெடுத்தல். பேக்கப் பண்றது நாங்கள் எல்லாருமே படிச்சிருக்கிறோம் தரம் 10ல. பேக்கப் பண்ணா எங்கட கணனிக்குள்ள அல்லது எங்கட வெண்தட்டுக்குள்ள சேமிக்கப்பட்டிருக்கிற அந்த கோப்புகளை ஒரு குறிக்கப்பட்ட ஒரு கால இடைவெளிக்குள்ள நாங்கள் அங்க இருந்து நகல் செய்து வேறொரு சேமிப்பு சாதனத்துல சேமிச்சு கொள்றது. அது வேறொரு கணனியாக இருக்கலாம், ஒரு வெளியக வெந்தட்டா இருக்கலாம், ஒரு பென் டிரைவாக இருக்கலாம், அல்லது இணையத்தில படிச்சுக்கிறதா இந்த கூகுள் டிரைவ் போன்றதா இருக்கலாம். எங்கேயாவது எடுத்து சேமிச்சு கொள்றாங்க. அப்படி சேமிச்சா அதுக்குதான் பேக்கப் எடுக்கிறேன்னு சொல்றது, காப்பு எடுக்கிறது. அப்படி காப்பு எடுத்தால் உங்களோட வெந்தட்டு அழிவடைஞ்சாலும் கூட, சேதமடைஞ்சாலும் கூட உங்களுக்கு இழப்பு வராது. வெந்தட்டில சேமிக்கப்பட்டிருக்கிற கோப்புகளை தான் நீங்கள் ஒரு கால கிரமத்தில அங்க இருந்து கொப்பி பண்ணி மாதத்துக்கு ஒரு காலோ, மாதத்துக்கு 2 தரமோ, கிழமைக்கு ஒரு காலோ கொப்பி பண்ணி வேறு ஒரு சேமிப்பு சாதனத்துக்கு மாத்துறீங்க. அப்ப ஹார்ட் டிஸ்க் செயலிழந்தாலும் உங்களோட தரவுகள் வேறு எங்கேயோ இடத்த பாதுகாப்பா இருக்கும். ஸோ இந்த கேள்விக்கு பேக்கப் தான் சிறந்த ஆன்சர். கடைசி வராது பாருங்க, வலுவான கடவுச்சொல் ஒன்றை பயன்படுத்துதல், ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட். நாங்கள் பாஸ்வேர்டை பெரிய கதை கேட்க சொல்லியிருப்பேன். பாஸ்வேர்டு ஒரு நாளுமே பாஸ்வேர்டு ஏன் போடுறோம், நாங்கள் ஒரு கணினிக்குள்ள அனுமதி அளிக்கப்பட்ட என்னுடைய கணினி என்றால் நான் பாவிக்கிறது அல்லது என்ன வீட்டில் உள்ள அங்கத்தவர்கள் பாவிக்கலாம், அதுக்கு தான் அனுமதி இருக்கு. வேறு ஒரு ஆள் திடீரென்று நான் ஒரு ஆஃபீஸ் மேசையில வைத்த உடனே ஒரு ஆள் என்னுடைய கணினிக்குள்ள போய் தரவுகளை திருடுறதை தடுக்கிறது தான் பாஸ்வேர்டு. ஆனா பாஸ்வேர்டு என்ன செய்யாது, ஹார்ட் டிஸ்கின் ஃபெயிலியரால டேட்டா அழிகிறத தடுக்காது. சரிதானே? அப்ப ஆன்சர் 3வது. சந்தேகங்கள் இருந்தா உடனுடனே கேட்டுக்கணும். ஓகே, ரைட். ஸோ 2019 சரி 18க்கு போகும். ஓகே, முதலாவது கேள்வியப்பா. ரைட், முதலாவது கேள்வியப்பா. பின்வரும் எது அரசாங்க சேவைக்கு, இதுல ஒரு கேள்வியில் ஒரு மாற்றம், அதுல தவற விட்டு நினைக்கிறேன். பின்வரும் எது மின் அரசாங்க சேவைக்கு ஒரு உதாரணம் என்று அதை திருத்திக் கொள்ளுங்க. இ கவர்மெண்டா, இலத்திரனியல் அரசாங்கம் அல்ல மின் அரசாங்கம் என்று வரும். பின்வரும் எது மின் அரசாங்க சேவைக்கு ஓர் உதாரணம் அன்று. என்னப்போ மின் அரசாங்கம் என்றா, ஒரு அரசாங்கம் ஐசிடியை பயன்படுத்தி நாட்டு மக்களுக்கு அல்லது வியாபார நிறுவனங்களுக்கு அல்லது அரச ஊழியர்களுக்கு அல்லது வேறு அரசாங்கங்களுக்கு ஏதாவது சேவைகளை வழங்கினா அந்த அரசாங்கத்துக்கு பேர் மின் அரசாங்கம். ரைட். அரசாங்கத்தில இருந்து மின் அரசாங்கம் எப்படி வேறுபடுதுன்னா, ஐசிடியை பயன்படுத்தி சேவையை வழங்கினா அது மின் அரசாங்கம். ரைட், எல்லாருமே படிச்சிருக்கோம். இது தரம் 10க்குரியது. தரம் 10 முதலாவது பாடம். தரம் 10 முதலாவது பாடத்தை ஏன் நாங்கள் இங்க கொண்டு வரோம்னு சொன்னா, இந்த அங்கேயும் தரம் 10லயும் ஐசிடி சொசைட்டியோட சம்பந்தப்பட்டது தான் அது. இங்கேயும் ஐசிடி சொசைட்டி. அப்ப நான் 10ஆம் ஆண்டுல அது இருக்குன்னு நான் விடையில அதை இருக்கதான் கொண்டு வந்து எடுத்துக்கொள்றேன். சரிதானே? ரைட், பாப்போம். என்ன ஆன்சர் போட்டீங்க, ஆன்சர் சொல்லுங்க. ரெண்டாவது தவறானது. ரைட், 2வது தவறானது. பார்ப்போம் சரியாண்டு பார்ப்போம். உதாரணம் அன்று என்று கேட்கிறார், பார்ப்போம். ரைட். முதலாவது, இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் வலைத்தளத்தில் இருந்து காபோது சாதாரண பெறுபவர்களை பெறுதல். அப்ப இலங்கை பரீட்சை திணைக்களம் என்றது அரசாங்கம்.
பரீட்சை பெறுபவர்கள் காபோது சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களை பெறுறோம். வலைத்தளம் உங்களுக்கு தெரியும், வெப்சைட், இன்டர்நெட். ஸோ வெப்சைட்ன்றது ஐசிடி என்ன. அப்ப இலங்கை அரசாங்கம் ஒரு கவர்மெண்ட் அது இலங்கை பரீட்சை திணைக்களம்ன்றது ஒரு கவர்மெண்ட்ல இருந்து வலைத்தளம் ஐசிடியை பாவிச்சு எங்களுக்கு நாங்கள் தானே பரீட்சை பெறுறோம். ஸோ பாருங்க, அந்த மின் அரசாங்கத்துல G2C என்று படிச்சோம் தானே. இது ஒரு G2Cக்கு தான், கவர்மெண்ட் டு சிட்டிசன். என்ன பரீட்சை பெறுபவர்கள் எங்களுக்கு தான், ரைட், குடிமக்களுக்கு. அரசாங்கம் தான் பரீட்சை திணைக்கலாம் வெப்சைட்டை பயன்படுத்துதுன்னா ஐசிடியை பயன்படுத்துது. ஸோ G2C என்றது முதலாவது. ஸோ G2C என்றது கவர்மெண்ட் தானே. ஸோ முதலாவது சரி. ரெண்டாவது பார்ப்போம். இப்ப கேட்டது உதாரணம் அன்று. அப்ப முதலாவது எடுக்கல, அது உதாரணம். முதலாவது உண்மையாக உதாரணம். அப்ப முதலாவது விட்டுருவோம். ரெண்டாவது, ஒரு நிகழ்நிலை கடையில் இருந்து பொருட்களை வாங்குதல். ஒரு ஆன்லைன் ஷாப்பில் இருந்து பொருட்களை வாங்குறது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எத்தனையோ ஆன்லைன் ஷாப் இருக்கு. நாங்களும் வெப்சைட் இந்த வகையெல்லாம் படிச்சிருக்கோம். ஒரு eBay, ஒரு அமேசான், ஒரு அலி எக்ஸ்பிரஸ், அதை நீங்க இங்க சொல்லக்கூடிய டெராஸ், இப்படியான ஆன்லைன் பிசினஸ்ல இல்ல ஆன்லைன் வெப்சைட்ல நீங்க பொருட்களை வாங்கினா அது ஐசிடி பாவிக்கப்படுதுன்றது ஓகே. உங்களுக்கு ஏதாவது சேவை கிடைக்குதுன்றது சரி. ஆனா அரசாங்கம் ஏதாவது ஒரு விதத்துல தொடர்படுதான் எங்களுக்கு கேட்டது. மின் அரசாங்கம், இது மின் அரசாங்கத்தின் ஒரு சேவையா? இல்ல, நிச்சயமா இல்லைன்னு. அரசாங்கம் இங்க தொடர்பு படையில. ஸோ ரெண்டாவது, ஒரு மின் அரசாங்கத்தின் சேவை இல்லை. அப்ப உதாரணம் அன்று என்று கேட்டப்பட்டபடியா ரெண்டாவது தான் ஆன்சர். நாங்க மூன்றாவது முறை பார்த்துட்டு வரோம். மூன்றாவது பாருங்க, ஆட்பதிவு திணைக்களத்தில் இருந்து தேசிய அடையாள அட்டை விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்தல். ஆட்பதிவு திணைக்களத்தில் இருந்து தேசிய அடையாள அட்டை விண்ணப்பம். இப்ப ஆட்பதிவு திணைக்களம் என்ற இலங்கை அரசாங்கம் அல்லது அரசாங்கம்னு சொல்லுவோம். ஏன் இலங்கையை மையப்படுத்தி எங்களுக்கு மேல பாருங்க, இலங்கை அரசாங்கம் தெரியல, மின் அரசாங்கத்தின் ஒரு சேவைன்னு தானே தர. ஸோ ஒரு அரசாங்கத்தின் ஆட்பதிவு திணைக்களத்தில இருந்து நாங்கள் தான் எங்களுக்கு என்ஐசிக்கு அப்ளை பண்ண போறோம்னு சொன்னா அதுல அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி நாங்க அப்புறம் ஃபில் பண்ணி வேற நடைமுறைகளூடாக அனுப்பலாம். அப்ப ஆட்பதிவு திணைக்களம் என்ற அரசாங்கம், நாங்கள் தான் சேவை பெறுறோம், வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்றோம். அப்ப ஐசிடி பாவிக்கப்பட்டிருக்கு. ஸோ மூன்றாவதையும் நாங்கள் மின் அரசாங்கத்தின் சேவை என்று எடுக்கலாம், ரைட். அப்ப அதுக்கும் வராது. என் உதாரணம் அன்று தான் கேட்கிறார். ஸோ அதுவும் வராது. நாலாவது பார்ப்போம். தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் வலைத்தளத்தினூடாக நீர் சிட்டை பணத்தை நிகழ்நிலையாக செலுத்துதல். இந்த நேஷனல் வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டுன்னு சொல்லுவோம். தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை, இவர்களுக்கு நாங்கள் நீர் சிட்டை, அதாவது வாட்டர் பில் பே பண்ணணும். ஆன்லைன்ல பே பண்றோமா, அவன் வெப்சைட்டுக்கு போய் ஆன்லைன்ல பே பண்றோம். பாருங்க, இதுவும் G2C தான். ஏனென்னா அந்த தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை என்றது அரசாங்கம். நாங்கள் தான் மின்சிட்ட பணத்தை ஆன்லைன்ல அவன் வெப்சைட்ல போய் செய்யறோம்டா, அவர்கள் எங்களுக்கு அப்படி வசதியை செய்து வந்திருக்கிறோம். அங்க போய் அலையாமல், அந்த நிறுவனத்துக்கு போய் பணத்தை கட்டாமல், பேங்கு போகாமல், வீட்டுல இருந்தபடியே ஆன்லைன் முறையில் அவற்றை வெப்சைட்டுக்கு போய் நாங்கள் பணத்தை செலுத்துறோம். இதுவும் கவர்மெண்ட் சிட்டிசனுக்கு வழங்குறது, ரைட். இந்த கேள்விக்கு கவர்மெண்ட் சிட்டிசனா கவர்மெண்ட் எம்ப்ளாயியா அப்படி பிரிக்க தேவையில்லை. நான் உங்களுக்கு விளங்கணும்ன்றதுக்காக சொல்றேன். இதுக்கும் ஒரு கவர்மெண்ட் சேவை. அப்ப உங்களுக்கு கேட்டது கவர்மெண்ட் சேவை அல்லாது என்றுதான் கேட்கப்பட்டது. அப்ப ரெண்டாவது தான் ஆன்சர். ஓகே, ரைட். அடுத்தது கேள்வி 2017 பார்ப்போம். 18 ஒரு கேள்வி தான், 17 பார்ப்போம். பின்வரும் கூற்றுக்களை கருதுக. வேறொருவரின் ஒரு களவாடிய பயனர் பெயரையும் கடவுச்சொல்லையும் கேள்வி இருக்க வாசிட்டு வருவோம். கேள்வியை பாருங்க. மேற்குறித்தவற்றில் எவை ஒழுக்கவியல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும்? சரிதானே, ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனைகளை எதை ஏற்படுத்தும்னு சொல்றேன். முதலாவது பாருங்க, உங்களுடைய ஆன்சர் என்ன? 2017 முதலாவதுக்கு என்ன ஆன்சர் போட்டீங்க? என்ன பிள்ளைகள் ஆன்சர்? ஒரு தடவை மேல பார்ப்போம். பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஏ, வேறொருவரின் ஒரு களவாடிய பயனர் பெயரையும் கடவுச்சொல்லையும் பயன்படுத்தி ஒரு கணனிக்குள்ளே புகுதல். இன்னொரு ஆளின் யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் நான் திருடி
இப்போ உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் கண்டா அவர்கிட்ட ஃபேஸ்புக் யூசர் நேம் பாஸ்வேர்டையும் திருடி நான் அவர்கிட்ட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்குள்ள போறது, அல்லது அவர் பாவிச்ச ஒரு கம்ப்யூட்டர், உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் அவருடையது, அவருடைய யூசர் நேம் பாஸ்வேர்டையும் எடுத்துட்டேன், அவர் இல்லாத நேரத்தில் அந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் பயன்படுத்தி அவர்கிட்ட கணினிக்குள்ள போறது. இது ஒரு ஒழுக்கவியல் பிரச்சனை. நீங்க கேட்கலாம் அப்ப சட்ட பிரச்சனை, அப்ப ஒழுக்கவியல் பிரச்சனை அப்படி பிரச்சனை என்று நாங்கள் மையப்படுத்தணுமா இல்ல வித்தியாசப்படுத்தணுமாண்டா இல்ல ஒரு சின்ன ஒரு குறைபாடு என்ன குழப்பம் இருக்கு. நாங்கள் நீங்கள் ஒழுக்கவியல் பிரச்சனை படிச்சீங்க, சட்ட பிரச்சனை படிச்சீங்க, அப்படி நீங்கள் இதுல நுணுக்கமா பார்க்காதீங்க. கிட்டத்தட்ட எல்லா ஒழுக்கவியல் பிரச்சனையிலையும் நீங்கள் சட்ட பிரச்சனையா பாருங்க. இதுல போய் இது ஒழுக்கமா சட்டமாண்டு விவாதிச்சு கொண்டு கத்தவேல். ஸோ நிச்சயமா இப்படி ஒரு ஒழுக்கவியல் பிரச்சனையா இருந்தால் சட்ட பிரச்சனைக்கு உட்படுத்தலாமன்ற மாதிரி எடுத்துக்கணும். சரி, இப்ப நீங்க பார்க்க வேண்டியது இப்படி ஒன்று செய்யலாமா, இது செய்யறதுக்கு சரியான செயலாண்டு பாருங்க. இல்லையா அது ஒழுக்கவியல் பிரச்சனை, அது சட்ட பிரச்சனையாயும் எடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை நீங்க சரிதானே. அப்ப இப்படி ஒன்று நான் செய்யலாமா யோசிச்சு பாருங்க. செய்யக்கூடாது. இந்த வேறு ஒரு யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் எடுத்துக்கொண்டு அவற்றை அக்கௌண்ட்டுக்குள்ள நான் போறது நிச்சயமா பிள்ளையான செயல். ஸோ இது ஒரு ஒழுக்கவியல் பிரச்சனை. அப்ப ஏ வரப்போகுது சரிதானே. பிஏ பார்ப்போம். உத்தரவு சீட்டிற்காக கொடுப்பனவை செய்யாமல் ஓர் இலவச திறந்த ஆதார மூல மென்பொருளை பதிவிறக்கம் செய்து நிறுவுதல். உத்தரவு சீட்டிற்காக கொடுப்பனவை செய்யாமல் ஓர் இலவச திறந்த மூல மென்பொருளை பதிவிறக்கம் செய்து நிறுவுதல். என்ன சொல்லப்படுது? ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் படிச்சிருந்தானே திறந்த மூல மென்பொருள், அதுக்கு லைசன்ஸுக்கு காசு கொடுக்காமல், அதாவது உத்தரவிச்சுட்டுனா லைசன்ஸுக்கு அந்த ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை பயன்படுத்துறதுக்காக நீங்க லைசன்ஸ் ஒன்றும் காசு கொடுக்காமல் அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்றீங்க. ரைட், ஒரு ஓப்பன் சோர்ஸுக்கு நேரடியாக சொல்றாங்க, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருக்கு நீங்கள் பணத்தை செலுத்தாம டவுன்லோட் பண்ணி கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்றீங்க. இந்த செயல் சரியான செயலா? யாராவது படிச்சாக்கள் எல்லாம் படிச்சிருக்கோம், சரியான செயலா? இந்த செயல் செய்யலாமா? இல்ல சார். செய்யலாமா செய்யக்கூடாது? செய்யலாம் சார். இந்த 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 செயற்பாடு எந்த ஒரு ஒழுக்கவியல் ரீதியான பிரச்சனையும் இல்லாத செயற்பாடு, சரியான செயற்பாடு. ஏனென்றால் ஒரு திறந்த மூல மென்பொருள், ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருக்கு லைசன்ஸுக்கு நீங்க ஒருத்தருக்கும் காசு கொடுக்க தேவையில்லை. நீங்க நேரடியாகவே நீங்க டவுன்லோட் பண்ணலாம். உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்ப நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு மென்பொருளை பாவிக்கிறீங்க, சில பேர் கேம் டவுன்லோட் பண்றீங்க, அது ஒரு ஓப்பன் சோர்ஸா இருந்தால் நீங்க தாராளமா டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அல்ல சில ஃப்ரீ வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா, ஏதாவது எம்எஸ் ஆஃபீஸ், அது என்ன ஃப்ரீயா விடுறான்னு சொன்னா ஓப்பன் சோர்ஸ், நீங்க ஒருத்தருக்கும் பே பண்ண தேவையில்லை. ஒரு உரிமையுடைய மென்பொருள் லைசன்ஸ் சாஃப்ட்வேர் தான் நீங்க காசு கொடுக்கணும், வேறு நாள்கிட்ட காப்பி பண்ணக்கூடாது, டவுன்லோட் பண்ணக்கூடாது, இப்படி நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனால் ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருக்கு நீங்க லைசன்ஸுக்கு இவருக்கும் பே பண்ண தேவையில்லை, அது ஒரு ஃப்ரீ லைசன்ஸ். ஸோ ஒரு திறந்த மூல மென்பொருளுக்கு லைசன்ஸு காசு கட்டாமல் எங்கட கணினியில டவுன்லோட் பண்ணி நிறுவுறோம் என்று சொல்றது பிழையான செயலாக கருதக்கூடாது. இது சரியான செயல். ரைட். அப்ப இரண்டாவதும் சரி சரிதானே. சரி, இப்ப கேட்டது ஒழுக்கவியல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று கேட்டிருக்கேன். அப்ப இது ஏற்படுத்தாது. கேட்ட கேள்வியை பாருங்க, ஒழுக்கவியல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். முதலாவது ஒழுக்கவியல் பிரச்சனை ஏற்படுத்தும், இது ஏற்படுத்தாது. ஏன் இதை செய்தது சரி, ஒருவருக்கும் காசு கொடுக்க தேவையில்லை. மூன்றாவது, நிகழ்நிலை கடையின் முகாமையாளர் தனது வாடிக்கையாளர்களின் சம்மதமின்றி அவர்களுடைய மின்னஞ்சல் முகவரி பட்டியலை ஒரு சந்தைப்படுத்தும் கம்பெனிக்கு விற்றல். இந்த செயற்பாடு சரியா? இல்ல சார். இது ஒரு பிழையான செயல். என்ன சொல்ற பாருங்க, ஒரு நிகழ்நிலை கடையின் முகாமையாளர், அதாவது ஒரு ஆன்லைன் ஷாப் உண்டு. இப்ப நாங்கள் இ-காமர்ஸ் வெப்சைட் மாதிரி இருக்குதானே, இப்போ ஒரு அமேசான், eBay இப்படியான ஒரு வெப்சைட்டின் முகாமையாளர். அப்போ உங்களுக்கு தெரியும், அவருக்கு நிறைய கஸ்டமர் இருந்தா வேண்ட மின்னஞ்சல் முகவரி எல்லாம் இருக்கும். ஸோ அவர் என்ன செய்யறார், எல்லா கஸ்டமர்ஸின் இமெயில் அட்ரஸை அவர்களின் அனுமதி இல்லாமல், அவர்களின் சம்மதம் இல்லாமல் ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி, ஒரு சந்தைப்படுத்தும் கம்பெனி ஒன்றுக்கு விற்கிறார். ரைட். இவ்வளவுத்தையும் வேறு ஒரு ஆளுக்கு வித்துட்டு, ஏன்னா அவைக்கு மார்க்கெட்டிங் கம்பெனி என்றால் அவை பொருட்களை மக்களுக்கு சந்தைப்படுத்தணும். அப்ப அவைக்கு மக்களை அணுகிறதுக்கு ஒரு வழி வேணும். அவர்கள் இவற்றை போய் கேட்கணும், இப்படி உங்களோட கஸ்டமர் ஆக்கிற இமெயில் அட்ரஸ் எங்களுக்கு தாங்க உண்டு. அப்ப இவர் அதை வித்து விடுறார் அவைக்கு. அப்ப இது
நிச்சயமா ஒரு தவறான செயல். ஏன்னா அந்த கஸ்டமர்ஸ் அவசர வழியில அங்க கொடுக்கறது அவர்கள் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அவர்கள் அந்த சந்தைப்படுத்தல் நிறுவனத்துக்கு அவர்கள் தொடர்புன்றதில் அவர்கள் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அப்ப கட்டாயமா நீங்க அவர்களின் அனுமதியை பெற்றிருக்கணும், அல்லது அவருடைய சம்மதத்தை பெறுவோம். சம்மதத்தை பெறாமல் நீங்கள் கொடுத்தது தவறு. அப்ப இதுக்கும் ஒழுக்கவியல் சார்ந்த பிரச்சனையை ஏற்படுத்து. சரிதானே? இந்த இந்த கேள்வி சொல்றோட நான் இன்னொரு விடயத்தை சொல்றேன். இது நான் நினைக்கிறேன் இதுவும் ஒரு கடந்த கால பரீட்சை வினா பின்னுக்கு வரும், அவங்க ஞாபகப்படுத்திட்டு போறேன். இதோட தொடர்புடைய இதுல பாருங்க, ஒரு ஆன்லைன் ஷாப் கொண்டு தன்னிட இருக்க கஸ்டமர்ஸின் இமெயில் அட்ரஸை ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு பணத்துக்கு காசுக்கு விற்குது. ஸோ இது ஒழுக்கவியல் பிரச்சனை. இதே போல இன்னொரு முறை கேட்டுச்சோம் என்னன்னா, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி சரிதானே, ஒரு காப்புறுதி கம்பெனிக்கு நீங்கள் ஒரு இதே உதாரணத்தை சும்மா மாத்தி சொல்றேன். நீங்கள் ஒரு ஆன்லைன் ஷாப்பில் நீங்கள் பொருட்களை வாங்கி எல்லாம் வாடிக்கையாளர் ஆயிட்டீங்க. அப்ப அந்த முகாமையாளர் என்ன செய்யற, ஆன்லைன் ஷாப்பின் முகாமையாளர் தன்னுடைய வாடிக்கையாளர் எல்லாத்தையும் இமெயில் அட்ரஸையும் ஒரு காப்புறுதி கம்பெனிக்கு என்ன வழங்குதுன்னு வைப்போம். விற்கல, காசுக்கு விற்கல. அந்த காப்புறுதி கம்பெனிக்கு இந்த ஆன்லைன் ஷாப்பின் மேனேஜர் தன்னுடைய வாடிக்கையாளர் என்ன அட்ரஸ் எல்லாத்தையும் வழங்குறார். ஏனென்றா அவர் யோசிச்சார், வாடிக்கையாளருக்கு காப்புறுதி கம்பெனிக்கு வழங்கினா வாடிக்கையாளருக்கு சொல்ல ஏதாவது ஃப்ரீ இன்சூரன்ஸ் அப்படி ஏதாவது சலுகைகள் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக இந்த ஆன்லைன் ஷாப்பின் மேனேஜர் என்ன செய்யறார், ஒரு இன்சூரன்ஸ் காப்புறுதி கம்பெனிக்கு உங்களோட இமெயில் அட்ரஸை வழங்குறார். இது சரியான செயற்பாடா? இல்ல சார். இது கூட தவறான செயற்பாடு. இப்ப வாடிக்கையாளருக்கு வழங்குறார், அவையிட்ட சம்மதம் இல்லாம தான் வழங்குறான்னு ரைட். ஆனால் உண்மையா இதை பார்த்தா வாடிக்கையாளருக்கு நன்மை கிடைக்க போகுதுன்ற மாதிரி தான் நான் சொல்றேன். அப்ப உண்மையா இந்த ஆன்லைன் ஷாப் மேனேஜர் ஒரு நன்மை பயக்கிற நோக்கத்துக்காக ஒரு இரக்கமுள்ளவர் என்று வையுங்க. அவர் யோசிக்கிறார், இப்படி தன்னுடைய கஸ்டமருக்கு இப்படி இன்சூரன்ஸ்கள் கிடைக்கட்டும், அப்ப இப்படி ஒரு வசதி செய்து கொடுப்போம்னு கஸ்டமர்ஸ் இந்த இமெயில் அட்ரஸ் அவை கொடுத்துட்டார். அப்ப உண்மையாகவே கஸ்டமருக்கு நன்மை நடக்கும் என்றும் எடுத்துக்கொள்ளுங்க, நன்மை தான் வரும். ரெண்டாலும் கூட அந்த கஸ்டமர்ஸ் அனுமதி இல்லாமல் சம்மதம் இல்லாமல் அந்த முகாமையாளரால் செய்யக்கூடாது. ரைட்? எப்படி இருந்தாலும் அது பிள்ளை. ஸோ ரெண்டாவதும் முதலாவதும் மூன்றாவது ஏயும் சியும் தான் ஆன்சர். ரைட்? மூன்றாவது ஆன்சர். பிரச்சனை இருந்தால் உடனுடன் கேட்டுக்கொள்ளும். ரைட், அடுத்த கேள்வி. பின்வரும் நிகழ்வுகளை கருதுக. அதுல முதலாவது, ஒரு பிறப்பு சான்றிதழின் மூலப்பிரதியை நிகழ்நிலையாக பெறுதல். டி, தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் வலைத்தளத்தை பயன்படுத்தி நிகழ்நிலையாக நீர் சிட்டை கொடுப்பனவை செய்தல். சி, ஒரு வாகனத்திற்கான அரசுரை உத்தரவு சீட்டை நிகழ்நிலையாக பெறுதல். இது பிள்ளைகள் அதே கேள்விதான், நான் இதில் மொத்தம் அவர் விட்டுட்டேன். அதே கேள்விதான். மேற்குறித்தவற்றில் இவை மின் அரசாங்க சேவைகளுடன் தொடர்பட்டவை. அரசாங்கம் தனியே இல்ல, மின் அரசாங்கமா, மின் அரசாங்க சேவைகளுடன் தொடர்பட்டவை. நீங்க சொல்லுங்க, என்ன ஆன்சர்? நாலாவது ஆன்சர் சார். நாலாவது ஆன்சர். நாலாவது ஆன்சர் சார். எத்தனாவது? நாலாவது. ரைட், நாலாவது பாப்போம். இப்ப மின் அரசாங்கம் முதல் வந்த மாதிரி ஒரு கேள்விதான் திருப்பியும் வந்திருக்கு பாருங்க. ஒரு பிறப்பு சான்றிதழின் மூலப்பிரதியை நிகழ்நிலையாக பெறுதல். அதாவது உங்களோட பர்த் சர்டிபிகேட் காப்பி ஒன்றா ஆன்லைன்ல பெறலாம். இப்ப இதுல ஒரு குழப்பம் இருக்கும். இப்ப நீங்க சில யோசிக்கலாம், இப்ப ஆன்லைன்ல இந்த என்ன பர்த் சர்டிபிகேட் காப்பி அரசாங்கம் கேட்டது மின் அரசாங்கம். இப்ப மின் அரசாங்கம்னா அரசாங்கம் கொடுக்கும். அப்ப மின் அரசாங்கம் இப்படி கொடுக்குதா இல்லையாண்டா இதுல பாருங்க, இந்த நம்ம சொன்ன மாதிரி இந்த கேள்வியில எந்த ஒரு இடத்தையும் இலங்கை அரசாங்கம் என்று சொல்லல. ரைட்? இலங்கை அரசாங்கத்தின் சேவைகள் மின் அரசாங்கம் என்று சொல்ற. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு அரசாங்கம் இப்படி ஒன்றை செய்தால் ஆன்லைன்ல பர்த் சர்டிபிகேட் காப்பியை சிட்டிசன்ஸுக்கு கொடுத்தா அது மின் அரசாங்கத்தின் செயற்பாடான்னு பாருங்க. அது சாத்தியப்படுதா, உலகத்தின் நாடுகள் அமுல்படுத்தப்படுதா இல்லைன்னு தேவையில்லை. அது இலங்கை என்று கூட தெரியல. ஒருவேளை இலங்கை என்று தந்திருந்தால் எங்களுக்கு அது நாங்க கொஞ்சம் அணுகி அது இல்லைன்னு சொல்லிக்கொள்ளலாம். ஆனா இங்க இது கட்டாயமா நீங்கள் இப்படி ஒன்று நடந்தா இது மின் அரசாங்கத்தின் சேவை தானே. ஸோ இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரெண்டாவது நாங்க திருப்பி சொல்ல தேவையில்லை. இந்த பில் கட்டுறது, ஓட்டர் பில் கட்டாயமா கவர்மெண்ட் தான், இ கவர்மெண்ட். சிஏ பாருங்க, ஒரு வாகனத்திற்கான அரசுரை உத்தரவு சீட்டை நிகழ்நிலையாக பெறுதல்.
அரசுரை உத்தரவிச்சுட்டுன்றது இந்த வெஹிக்கிள் ரெவென்யூ லைசன்ஸ் என்று சொல்றது. அந்த டெக்ஸ் என்று சொல்லுவாங்க, வாகனத்துக்கு டெக்ஸ் எடுக்கிறது அதே ஆன்லைன்ல பெறல். ஸோ இது ஒரு G2C தான். ஏனென்ற அரசாங்கம் அந்த மோட்டார் டிராஃபிக் அந்த நிறுவனம் தான், அந்த அரசாங்க நிறுவனம் தான் எங்களுக்கு இதை வழங்குறது. ஸோ அவர்கள் முந்தி நாங்கள் குறிக்கப்படுற டிஎஸ் ஆஃபீஸுக்கு போய்தான் இதை பெறணும். ஆனால் இப்போ ஒரு ஆன்லைன்ல நீங்க பெறக்கூடிய வசதியை இலங்கை அரசாங்கம் கூட ஏற்படுத்தி தந்திருக்கு. ஸோ மூன்றாவது இலங்கை அரசாங்கம் என்று கேட்டா என்ன, சாதாரண அரசாங்கம் என்று கேட்டா என்ன, நீங்க ஏற்றுக்கொள்ளும். அப்ப இதுல எல்லாமே வரும். ஆனால் நினைக்கிறேன் இந்த பாஸ் பேப்பர்ல ஸ்கீமில பிசிக்கும் ஏபிசிக்கும் சரி என்று கொடுத்திருந்து பிசிக்கும் ஆன்சர் கொடுத்திருந்தார். நீங்க இப்போ செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனென்றா இந்த நான் சொன்ன அதே காரணம் தான். இப்ப நீங்க சிறவழில இதுல மின் அரசாங்கம் வேண்டா, நீங்க இப்ப இலங்கை அரசாங்கத்தை யோசிச்சிருந்த ஒரு பிள்ளை மின் அரசாங்கம் வேண்டா, உடனே நாங்கள் இலங்கையில இருக்கிறோம். இப்ப இலங்கை அரசாங்கம் இந்த கேள்வி அணுகி இருந்தா இந்த ஏ அண்ட் அந்த முதலாவது கூட்டில ஒரு குழப்பம் இருக்கு. ஏன்னா இலங்கை அரசாங்கம் பர்த் சர்டிபிகேட் காப்பி ஆன்லைன்ல நாங்கள் எடுக்கலாமாண்டா பொதுவா இல்லை. அப்படி ஒரு சிஸ்டம் இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆக இல்லைன்னு. அப்ப அப்படி பார்க்குற ஒரு பிள்ளைக்கு அந்த முதலாவது யோசிக்கும் அது இன்னும் இலங்கையில இல்லை. அப்படி இன்னும் நாங்கள் அதை கணினிமயப்படுத்தி ஒரு இணையத்தினூடாக பெறுற வசதி வரையில. அப்ப அங்க G2C முதலாவதுக்கு வராதன்னு யோசிக்கொண்டு பிஏயும் சிஏயும் போட்டிருக்கும். அப்படி ஒரு காரணத்தால ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். உண்மையாக இந்த கேள்விக்கு மிக பொருத்தமானது ஏபிசி தான். ரைட் மூன்றுமே வரும். ஓகே, இந்த பக்கத்துல ஏதாவது பிரச்சனை இருக்காப்போ இல்லையா? ரைட், அடுத்த பக்கத்து போ. செகண்ட் பேஜ். ரைட், முதலாவது கேள்வி. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஏ தடைப்படாத வலுவளங்கள் யூபிஎஸ், பி மென்பொருள் தீச்சுவர் சாஃப்ட்வேர் ஃபயர்வால், சி கணனிக்குள்ளே புகுவதற்கு பயனர் பெயரையும் கடவுச்சொல்லையும் பயன்படுத்துதல். கேட்ட கேள்வி மேற்குறித்தவற்றில் தர்க்க காப்புக்கு உதாரணங்களாக அமைவன. நாங்க படிச்சிருக்கோம் தர்க்க பாதுகாப்பு, அதே மாதிரி பௌதீக பாதுகாப்பு, பிசிக்கல் செக்யூரிட்டி, லாஜிக்கல் செக்யூரிட்டி. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு, நான் நோட்ஸை விளங்கப்படுத்தி கொண்டிருக்கேன். இப்படி ஒரு கேள்வி அடிக்கடி வாரது தர்க்க பாதுகாப்பு. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதுல என்ன ஆன்சர் போட்டீங்க? மூன்றாவது ரெண்டாவதா? ரைட், பாப்போம். மூன்றாவதா? சரி, பாப்போம். முதலாவது தடைப்படாத வலுவளங்கள் யூபிஎஸ். உங்களுக்கு தெரியும் யூபிஎஸ்ன்றது ஒரு பௌதீக ரீதியான பாதுகாப்பை மட்டும்தான் வழங்கும். எப்படி என்றதெல்லாம் நீங்க நோட்ஸ் எடுத்து பார்க்கணும், இல்லை வீடியோ பார்க்கணும், எல்லாமே விளங்கப்படுத்திட்டேன். ஸோ தடைப்படாத வலுவழங்கி என்பது பௌதீக பாதுகாப்புக்கு தான், அது தர்க்க பாதுகாப்பு தராது. ரைட், தர்க்க பாதுகாப்பு வழங்குறதுக்கு நான் 3 உபாயங்கள் சொல்லி தந்தேன். தர்க்க ரீதியாக வழங்குறதுக்கு பொதுவாக உள்ளுக்கு இருக்கிற கணனிக்குள்ளே சேமிக்கப்பட்டிருக்கிற தரவுகள், அதுக்கு இருக்கிற மென்பொருட்கள், இதுவரை பாதுகாக்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த தர்க்க ரீதியான பாதுகாப்பை வழங்குறோம். அதுல மிக பிரதானமானது யூசர் நேம் பாஸ்வேர்ட், பயனர் பெயர் கடவுச்சொல். இது முதலாவது. ரெண்டாவது பேக்கப் எடுக்கிறது. ரைட், காப்பு செய்கிறது. ஞாபகம் இருக்கும். யாராவது சொல்லுங்க மூன்றாவது என்ன சொன்ன? மூன்றாவது தர்க்க பாதுகாப்புக்கு படிச்சு வச்சிருக்கோண்டா. மூன்றாவது சாஃப்ட்வேர் ஃபயர்வால். ரைட், யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கிறது, அதே போல பேக்கப் எடுத்து வைக்கிறது, சாஃப்ட்வேர் ஃபயர்வால், மென் தீச்சுவர். இதோட கூட வேணுமெண்டா இன்னொன்று சொல்லி இருப்பேன்னு நினைக்கிறேன், இந்த என்கிரிப்ஷன். ஞாபகப்படுத்தி பாருங்க. மறைக்குறியாக்குற அந்த டேட்டாக்கள், அங்க இருக்கிற டேட்டாக்களை நாங்கள் வேற உருமாற்றி வச்சிருக்கிறது அப்படி கதைச்சிருப்போங்க டைமாக. இதெல்லாம் இது லாஜிக்கல் என்ன, தர்க்க ரீதியான. இப்ப கேட்டது தர்க்க ரீதியான காப்பு. மென் தீச்சுவர் தர்க்க ரீதியானது. வென் தீச்சுவர் வந்தா, அதாவது ஹார்ட்வேர் ஃபயர்வால் வந்தா அது பௌதீகம். ஆனா மென் தீச்சுவர் சொன்னா, அல்ல மென்பொருள் தீச்சுவர் சொன்னா அது தர்க்கம். ஓகே, அது சரி. கணனிக்குள்ளே புகுவதற்கு பயனர் பெயரையும் கடவுச்சொல்லையும் பயன்படுத்துதல், எஸ், அதுவும் தர்க்கம். ஓகே, ஸோ பிஎம் சியும் தான் ஆன்சர். ஏசி இல்லை, ஏசி வராது. பிசியா? பிசி தான் ஆன்சர். குறிச்சு வச்சுக்கொள்ளும். ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி பாருங்க. பின்வருவனற்றுள் எது அல்லது இவை இணையத்தை பாதுகாப்பாக பயன்படுத்துவதற்கு உதாரணம் அல்லது உதாரணங்கள் ஆகும்? இது கூட நாங்கள் இந்த இணைய பாதுகாப்புன்னு சொல்லி எங்களோட பாடத்திட்டத்தில் வருது. இந்த கடைசி அலகின்ற கடைசி பகுதி எப்படி இந்த சமூக வலைத்தளங்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது,
அந்த விடயங்கள் படிச்ச அப்புறம் இது படிக்கிறது சிலோட பொருத்தமா இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்த இணையத்தை எப்படி பாதுகாப்பா பாவிக்கிறது எல்லாம் பொதுவான விடயங்கள். நீங்கள் இது ஒரு நோட்ஸை படிச்சுதான் நீங்கள் இப்படியான கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும் மட்டும் இல்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு, மற்ற ஆக்களிட கேட்கப்பட்ட விடயங்கள், அனுபவிச்ச விடயங்கள் இதை வச்சு கொண்டு எழுதலாம். ரைட்? என்ன ஆன்சரா 4வதுக்கு? முதலாவது சார். சரி பாப்போம். மற்ற ஆக்களும் என்ன ஒரு ஆள் ஆன்சர் சொன்ன உடனே நான் நிப்பாடி கொள்றேன், நிறைய நேரம் தெரியல. ஆனால் மற்ற ஆக்களும் நீங்க மனதில் போட்டு பார்க்கணும். வெயிட் பண்ணி கொண்டிருக்க கூடாது. நான் செய்ய மட்டும் வெயிட் பண்றேன் இல்லையா, முதலே செய்து பார்க்கணும். பார்ப்போம். பின்வருவனவற்றில் எது அல்லது எவை இணையத்தை பாதுகாப்பாக பயன்படுத்துவதற்கு உதாரணம் அல்ல உதாரணங்கள் ஆகும்? முதலாவது, தொலைபேசி எண்கள், முகவரிகள் போன்ற பிரத்யேக தகவல்களை சமூக ஊடகங்களுக்கு மறைத்து வைத்தல். சமூக ஊடகம் என்று சொன்னா இந்த சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டர் இது மாதிரி. அப்ப அதுல எங்களோட தொலைபேசி எண்கள், முகவரிகள் போன்ற தனிப்பட்ட தகவல்களை மறைத்து வைக்கிறதா, மற்றவர்கள் பார்க்காத மாதிரி மறைக்கிற வசதிகள் அங்க இருக்கும். அப்படி வைக்கட்டாம். அது சரி. கேட்ட கேள்வி உங்களுக்கு தெரியும், பாதுகாப்பாக பயன்படுத்துறது இணையத்தை. ஸோ ஏனென்றால் எங்களோட தனிப்பட்ட முகவரிகள் அல்லது தொலைபேசி இலக்கங்கள், போட்டோகிராஃப் இதுவரை எல்லாரும் பார்க்கும்படி செய்கிறது எங்களுக்கு சில வழியில பாதகமாக கூட அமையலாம். எங்களோட டெலிஃபோன் நம்பர் எடுத்து, அட்ரஸ் எடுத்து யாராவது எங்களுக்கு எதிராக ஏதாவது செய்யலாம். ஸோ அது மறைக்கிறது தான் பெட்டர். ஸோ முதலாவது சரி, பாதுகாப்பை கொண்டுரும். இரண்டாவது, அறியாத நபர்களிடமிருந்து கிடைக்கும் மின்னஞ்சல்களில் உள்ள இணைப்புகளின் மீது சொடுக்குதல். அறியாத நபர்களிடம் இருந்து கிடைக்கும் மின்னஞ்சல்களில் உள்ள இணைப்புகள் மீது சொடுக்குதல். இப்போ உங்களுக்கு தெரியாத ஒரு ஆள்கிட்ட இருந்து மின்னஞ்சல் வந்துட்டு அதில் ஒரு லிங்க் இருக்கு, ஒரு இணைப்போட வந்திருக்குன்னா அதை நீங்கள் கிளிக் பண்றது ஒரு நாளுமே பொருத்தம் இல்லை. நான் நேற்றைய கிளாஸ் உங்களுக்கு படித்த அந்த ஃபிஷிங் சொன்னது தானே, ஒருவேளை ஃபிஷிங்கா இருக்கலாம், அல்லது அதுல அந்த லிங்கை கிளிக் பண்ணா நாங்கள் படிச்சிருந்தானே ஏதாவது அட்வேர் அல்லது ஏதாவது ஒரு மெல்வேர் வெப்சைட்டுக்கு போகும். ஸோ உங்களை வேறு எங்கேயாவது வெப்சைட்டுக்கு அது இழுத்துட்டு போயிடும். அங்கே ஏதாவது மல்வேர் உங்களோட கணனிக்கு வரலாம், அல்ல ஃபிஷிங் சம்பந்தமான ஏதாவது நடக்கலாம். ஸோ அறியாத நபர்களிட இருந்து வாரதை நாங்கள் ஒரு நாளுமே கிளிக் பண்ணக்கூடாது. சரிதானே? ஸோ அது செய்யக்கூடாது, பாதுகாப்பானதாக செய்யக்கூடாது. உண்டாது. சமூக ஊடகங்களில் அறியாதவர்களுடன் தொடர்பாடு, இதுவும் தவறானது. உங்களுக்கு தெரியும், தெரியாத ஆக்களோட நாங்கள் சமூக வலைத்தளங்கள்ல தொடர்பாடக்கூடாது. அவர் எப்படிப்பட்டவர், எங்க இருக்கிறார், ஆனா பெண்ணா, இது ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. ஒரு சமூக வலைத்தளம் ஒரு மாயையான உலகம். அப்ப அங்கே நடக்கிறது எல்லாம் பொய்யானது என்று நாங்கள் ஒரு எண்ணப்பாட்டை வச்சிருந்தோம்னா இதுல இருந்து தப்பிச்சு கொள்ள நாங்கள் சமூக வலைத்தளங்கள் சம்பந்தமா படிக்க இதை படிப்போம். ஸோ ஆன்சர் முதலாவது. சரி, அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. முதலாவது, கழிவுகளை கவனஈனமாக சூழலில் உள்ள வெளியேற்றல். கேட்ட கேள்வியை பாமே, மேற்குறித்தவற்றில் இவை கழிவுகளை பாதுகாப்பாக வெளியேற்றுதலுக்கு உதாரணம். அதாவது கழிவுன்னா இந்த இலத்திரனியல் கழிவு. முதலாவது, கழிவுகளை கவனஈனமாக சூழலில் உள்ள வெளியேற்றல். பி, பயன்படுத்த முடியாத இறுக்க புளோரொளிர்வு விளக்குகள், சிஎஃப்எல், சிஎஃப்எல் பல்ப்ஸ் சொல்லுவாங்க, புளோரசன் பல்ப். புளோரசன் குமிழ்களையும் ஏனைய இலத்திரனியல் சாதனங்களையும் மீள் சுழற்சி நிலையங்களில் ஒப்படைத்தல். ரைட், சிஎஃப்எல் பல்ப்ஸையும் அதே மாதிரி ஏனைய இலத்திரனியல் சாதனங்களையும் ரீசைக்கிள் சென்டர்ஸ்ல ஒப்படைக்கிறது. பயன்படுத்த முடியாதது பார்ப்போம். மூன்றாவது, பயன்படுத்தத்தக்க நிலைமையில் உள்ள இலத்திரனியல் சாதனங்களை கைவிடாமல் ஏனையோருக்கு விற்றல் அல்லது நன்கொடையாக அளித்தல். பாவிக்கக்கூடிய நிலையில இருந்தால் அதை எறியாமல் வேற யாருக்கும் விற்கட்டாம் அல்லது நன்கொடையாக வழங்கட்டாம். கேட்டது கழிவுகளை எப்படி பாதுகாப்பாக வெளியேற்றலாம். என்ன ஆன்சர் அப்போ? மூன்றாவது. முதலாவது தவறு. ஏன்? கழிவுகளை கவனஈனமாக சூழலில் வெளியேற்றுதல், சூழல் எறிகிறது அல்ல புதைக்கிறது, இது பாரதூரமான விளைவுகளை கொண்டது. ஸோ அது செய்யக்கூடாது. முதலாவது விட்டுருமா. எங்களை கேட்டது பாதுகாப்பாக வெளியேற்றுறது. ஸோ ரெண்டாவது செய்யலாமா? பயன்படுத்த முடியாத இறுக்க புரோலொரிவு விளக்குகளையும் குமிழ்களையும் ஏனைய இலத்திரனியல் சாதனங்களையும் மீள் சுழற்சி நிலையங்கள் ஒப்படைத்தல். அது சரி. ரைட், சிஎஃப்எல் பல்போ அல்லது ஏனைய இலத்திரனியல் சாதனமோ அபாயகரமானது. அதை கொண்டே நீங்க ரீசைக்கிள் பண்றது, வேற பொருட்கள் உற்பத்திக்கு பாவிக்கிறது நல்லது. சி, பயன்படுத்தத்தக்க நிலைமையில் உள்ள இலத்திரனியல் சாதனங்களை கைவிடாமல் ஏனையோருக்கு விற்றல் அல்லது நன்கொடையாக அளித்தல். அதுவும் ஓகே. ரைட் தானே? அதுவும் வேறு ஒரு ஆள் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அங்க கழிவுகள் வர்றது சந்தர்ப்பம் இல்லை. பியும் சியும் மூன்றாவது. ஓகே,
அடுத்தது 2016 பாருங்க. குடிசன மதிப்பு புள்ளி விவர திணைக்களத்தினால் 2015 மேற்கொள்ளப்பட்ட ஓர் அளவை ஆய்வுக்கேற்ப இலங்கையின் கணனி அறிவுடைமை வீதம் 26.8 ஆகும். 26.8 வீதமாகும். குறைந்த கணனி அறிவுடைமை வீதத்திற்கு இலக்கமுறை இடைவெளி ஒரு காரணி என கொள்ளப்படுகின்றது. சரியா? அப்ப 2015 இந்த சென்சஸ் என்று சொல்லுந்தானே, குடிசன மதிப்பு புள்ளி விவர திணைக்களத்தின் அந்த ஆய்வுல இலங்கையின் கணனி அறிவு வீதம் 26.8 சொல்லினோம். இலங்கையின் எழுத்தறிவு வீதம் உங்களுக்கு தெரியும் 95-96 கிட்ட மிக உயர். ஆனா கணனி அறிவுடைமை வீதம் 26.8 தானே இருக்கு. அப்ப இதுக்கு காரணம், இப்படி குறைந்ததுக்கு காரணம் இலக்க முறை இடைவெளி, டிஜிட்டல் டிவைட் தான் ஒரு காரணி என்று கண்டறிஞ்சு வச்சிருக்கேன். ரைட், கேள்வியை பார்ப்போம். பின்வரும் யோசனைகளை கருதுகண்டு யோசனை தந்திருக்கணும். கேட்ட கேள்வியும் இருக்கா பார்ப்போம். என்ன திருப்பி கேள்வி வாசி ஒன்று கூடாது. கேள்வியை பாருங்க. இலக்கமுறை இடைவெளியை குறைப்பதில் பங்களிப்பு செய்யும் யோசனை அல்ல யோசனை. அப்ப நீங்க பரீட்சையில கூட நீங்க கேள்வியை வாசிச்சுட்டு அப்படியே ஃபுல்லா வாசிச்சுட்டு கொண்டு போகாதீங்க. மேல கூற்றை வாசிக்கிறதுக்கு முதல் இதான் கூற்று, இவ்வளவு கூற்று என்ன ஸ்டேட்மெண்ட் தந்திருக்கேன், இவ்வளோத்தையும் வாசிக்கிறதுக்கு முதல் மேல வாசிச்சிருப்பீங்க. ஓகே, வாசிச்சுட்டு உடனே கேள்வியை பாருங்க. என்ன கேள்வி? சரியா? கேள்வி கீழே இருக்கு. கேள்வியை வாசிச்ச பிறகு திருப்பி போய் கூற்றை வாசிங்க. அப்படின்னா உங்களுக்கு நேரம் மிச்சம். இல்லைன்னா நீங்க ஒரு கேள்வி 2-3 நேரம் வாசிப்பீங்க. ரைட்? இப்ப நான் இப்ப கேள்வி வாசிச்சுட்டேன். என்ன கேள்வி? அப்போ இலக்கமுறை இடைவெளியை குறைப்பதில் பங்களிப்பு செய்யணும். அப்ப இதுல இலக்கமுறை இடைவெளியை குறைக்கக்கூடிய யோசனைகள் என்னன்னு பார்ப்போம். ரைட்? முதலாவது பார்ப்போம். குறைந்த வருமானம் பெறுவோர் கணனிகளை வாங்குவதற்கு குறைந்த வட்டி வீதங்களில் கடன் வசதிகளை ஒழுங்கு செய்தல். அந்த லோ இன்கம் பெறுற ஆக்கள் கணனிகளை வாங்குறதுக்காக குறைந்த வட்டி வீதங்கள்ல கடன் வசதிகளை வங்கிகள்லயோ அல்லது வேறு நிதி நிறுவனங்கள்லயோ ஒழுங்கு செய்து கொடுத்தார். இது சரியா? இது இலக்கமுறை இடைவெளியை குறைக்குமா? குறைக்கும். என்ன ஏனென்றா குறைந்த வருமானம் பெறுற மக்கள் கணனிகளை கொள்ளன செய்யறதுல இடர்பாடு சந்திப்பினம். அப்ப அதால அவர்கள் கணனிகளை கொள்ளன செய்யாமலே இருந்திருப்பினம். அதால அவர்களால அந்த நான் சொன்னேன் அந்த 2 பேருக்கு இடப்பட்ட இடைவெளி என்று சொல்லி இந்த நவீன தகவல் தொழில்நுட்பத்தை கையாளக்கூடிய அந்த ஆற்றல் உள்ளவர்களுக்கும் இல்லாத ஆக்களுக்கும், அப்ப இல்லாத ஆக்கள் மாதிரியா போயிட்டோம். ஆனா கணனிகளை கொள்ளன செய்திருந்தா அவர்கள் மாறி இருப்பினோம். ஸோ முதலாவது சரி. நோட்ஸ் முக்கியமா நோட்ஸை படிச்சு வச்சுக்கொள்ளணும். 2வது, கணனி வசதிகளும் இணைய வசதிகளும் குறைந்த அளவில் காணப்படும் கிராம பிரதேசங்களில் அத்தகைய வசதிகளை மேம்படுத்த. கணனி வசதியும் இணைய வசதியும் குறைஞ்ச இடங்கள்ல அதுவரை செய்து கொடுக்கட்டாம். இது இலக்கமுறை இடைவெளியை குறைக்குமா? குறைக்கும். என்ன குறைக்கும்? கட்டாயமா குறைக்கும். என்னன்னு சொன்னா கிராமப்புறங்கள் இது இல்லாததாலதான் அவர்களுக்கு அதை கையாளக்கூடிய ஆற்றல் அந்த விடயங்கள் தெரிஞ்சிருக்காது. அப்ப அதை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தால் கட்டாயமாக அவர்களும் அந்த அந்த வினைத்திறன் உள்ள அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஆக்களாக வந்திருக்கணும். ஓகே, ரைட். அடுத்தது, தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடையும் பிள்ளைகளுக்கு கூடுதலான புலமை பரிசில்களை வழங்குதல். இந்த தரம் 5 கிரேட் 5 ஸ்காலர்ஷிப்ல பாஸ் பண்ற பிள்ளைகளுக்கு அதிக புலமை பரிசில வழங்குதல். இது இலக்கமுறை இடைவெளியை குறைக்குமா? இல்ல சார், இல்ல. இது இலக்கமுறை இடைவெளியை குறைக்கும் என்று சொல்லலாம். தரம் 5ல சித்தி பெற மாணவர்களுக்கு மட்டும் இதை நீங்கள் கொடுத்து அவர்களுக்கு புலமை பரிசுல கொடுத்து அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுக்குற மாதிரி செய்யறதால இலக்கமுறை இடைவெளி குறையும் என்று சொல்லலாம். ஏஎம் பி தான் ஆன்சர். 3வது ஏஎம் பி. ஓகே, அடுத்தது பின்வரும் கூற்றுக்களை கருதுக. அது ஏயா, அதை மாறி டின்னு வந்துட்டு அப்போ அது என்ன தொடர்ச்சி ஏ. முதலாவது கூட்டு ஏயா. ஏய பாருங்க. தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு ஒரு மாணவன் மருத்துவரிடமிருந்து மருத்துவ ஆலோசனையை பெறுகின்றான். ஓகே, நாங்கள் கேள்வி இருக்க பார்த்துருப்போம். எல்லாத்தையும் வாசிக்கிறது முதல். மேற்குறித்தவற்றில் இவை தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலை பயனுறுதி வாய்ந்த விதத்தில் பயன்படுத்துகின்றன. அதாவது மேல சொன்ன 3ல எது அல்லது இவை ஐசிடியை பயனுறுதி வாய்ந்த விதம்னா மிக சரியா மிக வினைத்திறனா பாவிக்கணும். அதான் அதே அர்த்தம். ஐசிடியை மிக வினைத்திறனாக பாவிக்கிற சந்தர்ப்பம் அது என்று கேட்கப்படுது. முதலாவது பாருங்க, தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு ஒரு மாணவன் மருத்துவரிடமிருந்து மருத்துவ ஆலோசனை பெறுகின்றான். இப்ப எனக்கு ஏதோ வருத்தமோ ஏதோ நான் டெலிஃபோன்ல ஒரு டாக்டருக்கு கால் பண்ணி அவர்கிட்ட இருந்து மெடிக்கல் அட்வைஸ் எனக்கு இருக்கிற ஏதாவது விடயத்தை சொல்லி அவர் என்னென்ன செய்யலாம்னு கேட்கிறேன்.
நீங்க சொல்லுங்க, இந்த சந்தர்ப்பத்துல ஐசிடி வினைத்திறனாக பயன்படுத்தப்படுதா? ஆம் சார். பயன்படுத்தப்படுதா? இந்த ஆம் சார். சந்தர்ப்பத்தில் ஐசிடி பயன்படுத்தப்படுதுன்றது ஓகே. ஆனா அந்த வினைத்திறனானதுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுல பாருங்க, இப்போ ஒரு வினைத்திறனான பயன்பாடு இதை சொல்லிடலாம். ஏனென்று சொன்னா, இப்ப ஒரு டாக்டரோட நான் தொடர்பாடி அவர் என்னுடைய பிரச்சனையை கையாண்டோ என்னுடைய பிரச்சனையை அறிஞ்சு எனக்கு அட்வைஸ் அல்லது எனக்கு சிகிச்சை சொல்லணும்டா, இது ஒரு மிக பிரயோசனமான இல்ல வினைத்திறனானதான் இருக்காது. இப்ப அவர் சொல்லக்கூடியது எல்லாம் என்ன இருந்து ஏதாவது அறிகுறியை கேட்டு இப்படி இப்படி இருந்தா இதை செய்யும் கொண்டுதான் சொல்லலாம். ஆனால் இதே இப்ப நாங்க படிச்சிருக்கோம் தானே, ஒரு தொலை மருத்துவம் போல ஏதாவது என்ன ஒரு டாக்டர் வேறு இடத்துல இருந்து என்ன பரிசோதிக்கக்கூடிய மாதிரி இருந்து அங்க இருந்தபடி என்னுடைய அறிகுறிகளை கண்டுபிடிச்சு அப்படி அங்க இருந்தபடி எனக்கு சிகிச்சை அளிக்கிறது இங்க உள்ள ஒரு டாக்டருக்கு பரிந்துரை செய்து அப்படி இருந்தால் அங்க வினைத்திறனாக ஐசிடி பாவிக்கப்படுது. இப்ப இதுல ஐசிடி பயன்படுத்தப்படுதுன்னு நாங்க ஏற்றுக்கொண்டாலும் அந்த வினைத்திறன் வருதாண்டா இல்லை. இப்ப நாங்க படிச்சிருக்கிறோம் என்ன 10ஆம் ஆண்டுல தன்னியக்கமாக களை பிடுங்குது அல்லது பழங்களை என்ன பிடுங்குது, அதெல்லாம் வினைத்திறனாக இருக்கு. ஏன்னா அந்த புல்லுக்குள்ள அந்த சரியான பயிரை கண்டுபிடிச்சு பயிரும் புல்லும் இருக்க புல்லை கண்டுபிடிச்சு அது களை பிடுங்குது. அல்லது நாங்கள் படிச்சிருந்தானே என்ன சொட்டு நீர் பாசனம், நிலத்துக்கு தொடர்ச்சியாக வினைத்திறன ஈரழிப்பு உலர் தன்மை வந்தாலும் ஈரழிப்பை மாத்தி கொண்டு போகுது. ஆனா இங்க ஒரு ஐசிடி ஒரு போனை வச்சு கொண்டு ஒரு அட்வைஸை மட்டும் கொடுக்கிறது ஒரு மருத்துவத்துறை சம்பந்தமானதான் இப்ப இதுல செயற்பாடு நடக்குது. வினைத்திறனாக பயன்படுத்துறேன்னு சொல்லிடலாம். சரிதானே? அது பிழை. ரெண்டாவது சார், இதை நாங்கள் தொலை மருத்துவம் மட்டும் எடுக்கலாம் தானே சார்? இல்ல இல்ல இது ஒரு தொலை மருத்துவத்தின் செயற்பாடு இல்லையா? தொலை மருத்துவத்தின் செயற்பாடுன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐசிடி அங்க பயன்படுத்தப்பட்டு அதனூடாக ஒரு வகையான மருத்துவ சிகிச்சை அல்லது மருத்துவ சம்பந்தமான ஒரு ஏதோ ஒரு வகையில ஒரு சிகிச்சை மாதிரியான ஒரு தன்மை அங்க வரும். சனிய ஒரு போன்ல அட்வைஸ கொடுக்குறன்ற விடயம், ரைட், அட்வைஸ மட்டும் கொடுக்குற விடயம் ஒரு நீங்கள் இது தொலை மருத்துவத்தின் ஒரு செயற்பாடான்னு கேட்டா இல்ல. தொலை மருத்துவம் என்று சொன்னா பக்கத்துல ஒரு மருத்துவர் இருக்க வேணும் தானே சார்? அவரு பக்கத்துல மாணவர் பக்கத்துல இல்ல இப்ப ஒரு மாணவர்கிட்ட இருந்தா அது அப்படி மருத்துவர் இருப்பாரா இருந்தா அது வேற வேற சாதனங்களின் உதவியோட ஒரு தொலை மருத்துவம் மாறும். இது அப்படி இல்லையே. ஒரு இதுல சொல்லியிருக்கு, ஒரு மாணவன் ஒரு டாக்டர்கிட்ட இருந்து ஆலோசனை பெறான். அப்ப பக்கத்தை ஒரு வேற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரா அல்லது ஒரு பொதுவாக தெரியும் டெலிமெடிசின் அவர் ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், அங்க டாக்டர்ஸ் இருப்பினோம், அதோட அவர் அந்த டாக்டர்ஸ் வேறு ஒரு சர்ஜனோடையோ அல்ல ஸ்பெஷலிஸ்டோடையோ கன்டாக்ட்ல இருப்பினோம். அவர் அங்க இருந்தபடியே சில விடயங்களை பரிசீலனை செய்யலாம். பொதுவாக ஹார்ட் பீட் அதுல பார்க்கலாம், மற்ற விடயங்களை இந்த டாக்டர்கிட்ட இருந்து கேட்கலாம். அதன் அடிப்படையில் அவர் விடயங்களை முன்வைப்பார். ஆனா இது ஒரு மாணவன் ஒரு டெலிபோன்ல இப்படியான பிரச்சனையை கேட்கறதுன்றது தொலை மருத்துவத்தின் ஒரு இயல்பு இல்லை. சரிதானே? அப்ப அதுல குழப்பம் வேண்டாம். இது வினைத்திறனாக ஐசிடி பயன்படுத்தப்படுதாண்டா ஓமன்னு சொல்லலாம், ஆனா வினைத்திறனாக இருக்காண்டா இல்லை. பி, ஈரப்பதனையும் வெப்பநிலையும் அடிப்படையாக கொண்ட ஒரு தன்னியக்க முறை ஒரு பச்சை இல்லத்தில் உள்ள தாவரங்களுக்கு நீரை விடுவிக்கின்றது. இதை ஏற்றுக்கொள்ளாமா இல்லையா? ஏற்றுக்கொள்ளலாம் சார். இதை ஏற்றுக்கொள்ளலாம். என்ன, ஒரு கிரீன் ஹவுஸ்ல ஈரப்பதன் வெப்பநிலையை வச்சுக்கொண்டு ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அந்த வெப்பம் கூடிட்டுதுன்னா தானே கண்டுபிடிச்சு நீரை விடுவிக்குதான். ஈரப்பதன் இல்லையண்டா அந்த ஈரப்பதனையும் வெப்பநிலையும் அடிப்படையாக கொண்டதின் அர்த்தம் அதுதான். ஈரப்பதன் குறையுது என்று சொன்னா அது அந்த சிஸ்டம் அதை கண்டுபிடிக்குது. ஈரப்பதன் குறைவண்டா தன்னியக்கமாக நீரை அந்த அந்த கிரீன் ஹவுஸுக்கு விடுதான். அது சரி. அதுல ஐசிடி உங்களுக்கு தெரியும் வினைத்திறனா பாவிக்கப்படுது. ஓர் ஆசிரியர் இலங்கையில் கிடைக்காத ஒரு புத்தகத்தை தொடரா புத்தக கடை ஒன்றில் வாங்குகின்றார். இலங்கையில் எங்கேயும் இல்லாத ஒரு புத்தகம் உண்டு. ஒரு ஆசிரியர் ஆன்லைன் பிசினஸ் பாவிச்சு உலகத்தின் வேறு எங்கேயோ இடத்துல இருக்கிற புத்தகத்தை பர்ச்சேஸ் பண்றார். ஐசிடி வினைத்திறனா பாவிக்கப்படுதா இல்லையா? பாவிக்கப்படுது சார். பாவிக்கப்படுது. என்ன, இந்த இடத்த பாவிக்கப்படுது. இதுல நீங்க ஆகிய பண்ணக்கூடாது. ஏன், இலங்கையில ஒரு இடமே கிடைக்கப்பெறாத ஒரு புத்தகத்தை அவர் ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் பண்றாருன்னா ஒரு பெரிய விடயம், ரைட்?
நான் சொல்றது ஒரு மிகப்பெரிய விட என்னடா இலங்கையிலே அந்த புக் இல்லை, ஆனா ஆன்லைனை பாவிச்சு அதை செய்திருக்காரு. அப்போ ஆன்லைனை பாவிச்சு செய்திருக்காருன்னா ஐசிடியை பாவிச்சு செய்திருக்காரு, ஓகே. ஆனா வினைத்திறனான ஒரு சம்பவம் ஏனென்றா இலங்கையிலே இல்லாத ஒரு அரிதான புத்தகத்தை அவர் செய்திருக்கார், எடுத்திருக்கார். கட்டாயமாக இது அதுக்காகத்தான் அவர் இலங்கையிலேயே கிடைக்காத ஒரு புத்தகம் என்ற ஒரு சொற்றொடரை போட்டிருக்கார். என்ன அந்த வினைத்திறனை காட்டுறதுக்காக. ஸோ பிஎம்சியும் தான் ஆன்சர். சரியா? பிஎம்சியும் மூன்றாவது ஆன்சர். இப்படியான கேள்விகள் கொஞ்சம் பொதுவான கேள்விகள் படிச்சு வச்சுக் கொள்ளணுமா? இப்படியான கேள்விகள் அடுத்த கேள்வியை பார்ப்போம். பின்வரும் கூற்றுக்களை கருதுக. அதுல முதலாவது கூற்று பயன்படுத்த முடியாத கையடக்க தொலைபேசிகள் போன்ற மின்னணு கழிவுப் பொருட்களை கைவிடப்பட்ட உணவு போன்ற வீட்டின் குப்பையுடன் வெளியேற்றல் நல்லது. கேட்ட கேள்வி பாருங்க. அப்போ மேற்குறித்த கூற்றுக்களில் எது சரியானவை? முதலாவது சரியான செயற்பாடா இல்லையா? முதலாவது சரியான செயற்பாடு. ஏன்னா வீட்டின் உணவு குப்பை இதோட கொண்டு போய் நாங்கள் இந்த மின்னணு கழிவு இவேஸ்ட்டை நீங்க அகற்றக்கூடாதுன்னு படிச்சிருக்கிறோம். ஸோ முதலாவது பிள்ளை. ஒரு மேசை கணனியில் உள்ள ஒரு தனி பயனர் உத்தரவு சீட்டை கொண்ட ஒரு மென்பொருளை பல்வேறு பயனர்கள் பயன்படுத்துதல் சட்ட ரீதியற்றதன்று. திருப்பி பார்ப்போம். ஒரு மேசை கணனியில் உள்ள தனி பயனர் உத்தரவு சீட்டு. என்ன தனி பயனர் உத்தரவு சீட்டு? யாராவது ஒரு பிள்ளை? சிங்கிள் யூஸ் லைசன்ஸ். என்ன சிங்கிள் யூஸ் லைசன்ஸ்? உதாரணத்துக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், நான் கொஞ்சம் சொல்லிட்டு வரேன். இப்ப நீங்கள் ஒரு உரிமையுடைய மென்பொருளை வாங்க போறீங்கண்டா, இது ஓப்பன் சோர்ஸுக்கு இது தேவையில்லை. ஒரு லைசன்ஸ் சாஃப்ட்வேருக்கு தான் உரிமையுடைய மென்பொருளை வாங்க போறீங்கன்னு சொன்னா அங்க அந்த லைசன்ஸ் தனி ஒரு ஆளுக்கா அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்களுக்காண்டி இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் வீட்டுல நீங்க மட்டும்தான் ஒரு எம்எஸ் ஆஃபீஸ் வேணும்னு வைப்போம். நீங்க அப்ப ஒரு எம்எஸ் ஆஃபீஸை பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, நீங்கள் மட்டும் உங்களோட கணனியில நிறுவி பாவிக்க போறீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் அந்த 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 மென்பொருள் வேண்டும். அப்ப உங்களுக்கு மட்டும் வேணும்னா நீங்கள் ஒரு யூசர். அப்ப இதை சொல்லுவோம் சிங்கிள் யூசர் லைசன்ஸ். அப்ப சிங்கிள் யூசர் லைசன்ஸுக்குரிய காசை கொடுத்துட்டு எம்எஸ் ஆஃபீஸை நீங்க வாங்குவீங்க. இப்போ உதாரணத்துக்கு சிங்கிள் யூசர் எம்எஸ் ஆஃபீஸ் ஒரு 5000 வாங்கிடுவீங்க. உதாரணத்துக்கு இப்ப வீட்டுல 3 பேர் இருக்கிறீங்கன்னு வைப்போம். 3 பேர்ட்ட கணனிக்கும் எம்எஸ் ஆஃபீஸ் வேணும். 3 பேர்ட்ட கணனிக்கும் எம்எஸ் ஆஃபீஸ் வேணும்னா நீங்க என்ன செய்யக்கூடாது? ஒரு சிங்கிள் யூசர் எம்எஸ் ஆஃபீஸை 5000க்கு வாங்கிட்டு 3 கணனியிலையும் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. உங்களை இன்ஸ்டால் பண்ணவும் முடியாது, ஆனால் அப்படி செய்யவும் கூடாது. அப்படி செய்தால் அது சட்டவிரோதமானது. ஏனென்றா அந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அந்த குறிக்கப்பட்ட மென்பொருளை 5000 ரூபாய்க்கு ஒரு யூசருக்கு தான் விற்குது. அப்ப 3 யூசருக்கு சொன்னா அங்க அந்த எம்எஸ் ஆஃபீஸ்ல 3 யூசர்ஸுக்கு இருக்கு. நீங்க வேணும்னா 3 சிடி 3 சிங்கிள் யூசரை தனித்தனியா வாங்குற அந்த பிரச்சனை இல்லை. அதை விட 3 யூசர் ஒரு சிடி தான், ஒரு சாஃப்ட்வேர் தான், ஒரு சிடி தான் தருவினம். ஆனா 3 யூசர்ஸ் அதுல எழுதியிருக்கேன். 3 யூசர்ஸ் நீங்க 3 பிசில இன்ஸ்டால் பண்ணலாம். ரைட்? ஏதாவது 3 பிசில இன்ஸ்டால் பண்ணி பாவிக்கலாம். விளங்குதா? இப்ப இதே பாருங்க 20 யூசர்ஸ் 100 யூசர்ஸ் இப்படி எல்லாம் இருக்கு. அப்ப நீங்க சிங்கிள் யூசர் சாஃப்ட்வேருக்கு நீங்க 5000 ரூபாய் கொடுத்திருந்தா 3 யூசர்ஸுக்கு விலை கூட. அது கட்டாயமா 3 மடங்காத்தான் இருக்கணும் இல்ல. அது சில ஒரு பெர்சன்டேஜின் பொறுத்து டிஸ்கவுண்ட் மாதிரி சில குறைச்சி போடுவேணும். அப்ப 3 5000 15000 சில குறைவா இருக்கு. ரைட்? 15000 ஒரு குறிக்கப்பட்ட ஒரு கழிவு தொகையோட சில வேளையில நீங்க கொள்ளன் செய்யக்கூடியதா இருக்கு. நான் சொல்ல வர்றது சிங்கிள் யூசர்னா ஒரு யூசர் மட்டும்தான் அதை பாவிக்கும். மல்டி யூசர்னா எத்தனை யூசருக்கு தான் அது வரும். அந்த யூசர்ஸ் அத்தனை யூசர் மட்டும் பாவிக்கலாம். கேட்ட கேள்விக்கு வருவோம். ஒரு மேசை கணினியுள்ள ஒரு தனிப்பயனர் உத்தரவு சீட்டை கொண்ட ஒரு மென்பொருளை பல்வேறு பயனர்கள் பயன்படுத்துதல் சட்ட ரீதியற்றது. சட்ட ரீதியற்றதுன்றதுக்கு முதல் அதை விட்டுட்டு பார்ப்போம் இருக்கா. இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு தனி பயனர் உத்தரவு சீட்டை கொண்ட ஒரு மென்பொருள் ஒரு மேசை கணினியில இருக்கான், ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ல. அதுல பல்வேறு பயனர்கள் பயன்படுத்துறது சரியா தவறா? அதை மட்டும் சொல்லுவோம். தவறா? இல்ல சார். சரியா? ஆம் சார். சரியாப்பு தவறா? இது பயன்படுத்தலாமான்னு சொல்லுங்க. பயன்படுத்தலாம் சார். எஸ், பயன்படுத்தலாம். ஏன்? இதுல கேட்ட கேள்வி பாருங்க. என்ன சிங்கிள் யூசர் லைசன்ஸ் கொண்ட ஒரு மென்பொருளை ஒரு கணனியில தான், ரைட், ஒரு மேசை கணனியில் பல பயனர்கள் பயன்படுத்துறது. இப்ப என்னுடைய ஒரு சிங்கிள் யூசர்
சாஃப்ட்வேர் இருக்கு, ஒரு MS ஆஃபீஸ். நான் அதை கொண்டே ஒரு ஸ்கூல் கம்ப்யூட்டர்ல நிறுவிட்டேன். அந்த ஸ்கூல் கம்ப்யூட்டர்ல ஒரு கம்ப்யூட்டர் தான் நிறுவியிருக்கேன். அதுல பல பேர் பாவிக்கிறேன் வைங்க, மாறி மாறி பாவிக்கிறது. ஏன் இப்ப பாவிக்கலாம் தானே? நான் என்ன செய்திருக்க கூடாது, அந்த சிங்கிள் யூசர் லைசன்ஸை கொண்ட அந்த MS ஆஃபீஸை அங்க ஸ்கூல்ல இருக்கிற 10 கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒரு வகையில இன்ஸ்டால் பண்ணிட்டு, அது இன்ஸ்டால் ஆகுதோ இல்லையோ ஏதோ ஒரு குறுக்கு வழியை பாவிச்சு இன்ஸ்டால் பண்ணிட்டு 10 பேர் பாவிச்சிருந்தா அப்பல ஏன் ஒரு சிங்கிள் யூசர் லைசன்ஸ் ஒரு PC தான் பாவிச்சிருக்கோம். ஆனா நான் அங்க ஒன்றே 10 PCல இன்ஸ்டால் பண்ணியிருந்தா நீங்க சொல்லுவீங்க நான் ஒழுக்கத்தை மீறிட்டேன். ஆனா இங்க ஒரு சிங்கிள் யூசர் சாஃப்ட்வேரை நான் ஒரு PCல பாருங்க, ஒரு மேசை கணினி தான் சொல்றேன், ஒரு மேசை கணினியில நீங்க நிறுவிட்டு பல பேர் எத்தனை பேர் பாவிச்சாலும் அது பிள்ளையில தான் ஒரு சிங்கிள் யூசர் ஒரு பிசில இருக்கு. யூசர்ன்றது பிசியை தங்கிறது. நீங்க அப்புறம் 10 பேர் பாவிக்கிறீங்கன்றது தான் அப்படி சொல்லக்கூடாது. சிங்கிள் யூசர்னா அந்த யூசர் அந்த பிசி. ஸோ பாவிக்கலாம். அப்ப பயன்படுத்துதல் சட்ட ரீதியானது தான் பெறணும். சட்ட ரீதியானதுன்னா சரி, ரைட். அப்ப சட்ட ரீதி அற்றதுன்றது பயன்படுத்துதல் சட்ட ரீதி அற்றதுன்றது சட்ட ரீதியானது தானே. சட்ட ரீதி அற்றது அன்று என்றா என்ன அர்த்தம்? சட்ட ரீதியானது. அப்ப சரிதானே, அது சரி. மூன்றாவது என்ன அந்த குழப்பம் விளங்க, அதுல உங்களுக்கு குழப்பறதுக்கு அப்படி ஒரு வேர்ட் பாவிச்சிருக்கா பாருங்க, சட்ட ரீதி அற்றதன்று. உங்களுக்கு நேரடியாக அப்படி கேட்டிருக்கலாம், பயன்படுத்துதல் சட்ட ரீதியானதுன்னு கேட்டிருக்கலாம். சட்ட ரீதியானது என்று கேட்டிருந்தா நீங்கள் ஒரு குழப்பம் இல்லை. அவருக்கு சட்ட ரீதி அற்றதன்று சொல்லிக்கிறேன். சட்ட ரீதி அற்றதென்ற சட்ட ரீதியானது தானே. சோ அது சரி. சிய பாருங்க, ஒரு கணினி வலையமைப்பில் தீச்சுவர் நிறுவப்பட்டிருக்கும் போது பயனர்கள் தமது இரகசிய தகவல்களை கொண்ட தமது கோப்புகளை பாதுகாப்பதற்கு கடவுச்சொற்களை பயன்படுத்த வேண்டியதில்லை. சரியா? அப்ப இந்த கூற்று சரி சார். ஒரு கணினி வலையமைப்பில் தீச்சுவர் நிறுவப்பட்டிருக்கும் போது பயனர்கள் தமது இரகசிய தகவல்களை கொண்ட தமது கோப்புகளை பாதுகாப்பதற்கு கடவுச்சொற்களை பயன்படுத்த வேண்டியதில்லை. இப்ப இதெல்லாம் யோசிச்சு எழுதணும், பிளவிடக்கூடாது. கூற்றுக்கள் பாருங்க, அதிகமா கூற்றுக்கள் வருது. சார் இந்த 6வது பாடத்துல கூற்றுக்கள்ண்டா ஒரு கூற்று உங்களுக்கு பிழைச்சாலே உங்களுக்கு அவுட் தானே. மிக திருத்தமா விளங்கணும். இப்ப உங்களுக்கு ஃபயர்வால் ஏன் பாவிக்கிறது? ஒரு வலையமைப்பில வெளியில இருந்து வார ஏதாவது சந்தேகத்துக்கிடமான அனுமதியற்ற நுழைவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு. அப்ப நீங்கள் ஒரு வலையமைப்பு வச்சுக்கிறீங்க, ஃபயர்வாலை பாவிச்சிட்டீங்கன்னா வெளியில இருந்து வார இந்த அனுமதியற்ற நுழைவுகளை தடுக்கலாம். ஆனால் கடவுச்சொற்களை நீங்க பாவிக்காம இருந்தா கணினிக்கு, ரைட், கடவுச்சொல்ல நீங்கள் பாஸ்வேர்டை பாவிக்காம இருந்தால் உங்களோட யோசிப்பாருங்க, உங்களோட கணினியை வேறு ஒரு ஆள் அணுகிட்டா நேரடியா வார. ஃபயர்வால்ன்றது இன்டர்நெட் வழியா நெட்வொர்க் வழியாக வாராக்களை ஸ்டாப் பண்றது. இப்போ உங்களோட கணினி பாஸ்வேர்டு இல்லாம இருக்கு, நான் உங்களோட ரூமுக்கு வந்துட்டேன். ஸோ நான் என்ன செய்யறேன், உங்களோட கணினிய பாஸ்வேர்டில நேரடியா கணினி ஓபன் பண்றேன், உங்களோட டி டிரைவோ சி டிரைவோ இருக்க கோப்புகளை அழிக்கிறேன் அல்லது காப்பி பண்றேன், நான் கொண்டு வந்துட்டேன். உங்களோட ஃபயர்வால் என்ன தடுத்ததா? இல்லையே. உங்களோட கணினியில உங்களோட நெட்வொர்க்ல ஃபயர்வால் இருக்கு. ஆனா நான் நேரடியா வார என்னென்று அதை தடுக்கும். ஆனா நீங்க கணினிக்கு பாஸ்வேர்ட் வழங்கி இருந்தா பாஸ்வேர்ட் தெரியாத எனக்கு உள்ளுக்குள்ள போக முடியாது. ஸோ அந்த இடத்த உங்களோட கோப்புகள் பாதுகாப்பாக இருந்திருக்கு. ஆனா பாஸ்வேர்ட் இல்லாமல் தனியா ஃபயர்வாலை வச்சிருந்து பிரயோசனம் இல்லையே. ஸோ இது பாதுகாப்பு என்ன பயன்படுத்த வேண்டியது இல்லைன்னு சொல்றாரு. இது பிள்ளை. அப்போ ஆன்சர் பி மட்டும், 2வது ஆன்சர். விளங்குதானே? நான் செய்து முடிச்சா பிறகும் இந்த கேள்வியை நைட் ஒருக்கா திருப்பி பார்க்கணும். எல்லா கேள்வியா இது மட்டும் இல்லை, கொஞ்சம் கேள்வி தான் செய்யறோம் ஒரு நாளைக்கு, திருப்பி பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாகும். ஸோ இதுல ஆன்சர் பி மாத்திரம். அடுத்த கேள்வி 2015 பார்ப்போம். 1வது கேள்வி, பின்வருவனவற்றுள் ஒரு கணினி தொகுதியில் நச்சு நிரல் தொற்றின் காரணமாக ஏற்படத்தக்க பாதகமான விளைவு அல்லாது. ரைட், பாதகமான விளைவு அல்லாதது கேட்கப்படுது. ஒரு நச்சுரல் வைரஸ் தாக்கத்தின் பாதகமான விளைவு அல்லாது. என்ன ஆன்சர் போட்டீங்க 2015 1வது கேள்விக்கு? போடல. 3வது சார். 3வதா? பாப்போம். ஒரு கணினி தொகுதியில் நச்சு நிரலின் தொற்றின் காரணமாக ஏற்படத்தக்க பாதகமான விளைவு அல்லாதுதான் கேட்டகரி அல்லாது.
முதலாவது பாருங்க, கணினியில் உள்ள தரவுகளும் தகவல்களும் சீரழிதல். இது வரும். ஏனென்றா பொதுவாக அனைத்து வைரஸும் இந்த வேலையை செய்யும். உள்ளுக்க சேமிக்கப்பட்டிருக்கிற கோப்புகள், இந்த தரவுகள் எல்லாத்தையும் என்ன சேதப்படுத்தலாம், அழிவடை செய்யலாம். சரி, மூன்றாவது பாருங்க, கணினியில் உள்ள தரவுகளும் தகவல்களும் மாற்றமடைதல், மாறுதல். மாறுதல்னா ஏதாவது மாற்றமடைகிறது, ஒரு மோடிஃபை பண்றது. இருக்கிற தரவுகள் ஏதாவது மாறுதல்ன்றது எனக்கு கொஞ்சம் தமிழ்ல அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமா போட்டிருக்கீங்கன்னா, மாறுதல்ன்றது இருக்கிற வடிவத்துல தரவுகள் இல்லாமல் ஓல்டர் பண்ணப்படும். ஓல்டர் என்றால் அதுல ஏதாவது மாற்றங்கள் இருக்கிற மாதிரி இல்லாமல் தானாகவே அந்த தரவுகள்ல மாற்றங்கள் வந்திருக்கிறது. இது நடக்கலாம். சில வைரஸ் உங்களோட கோப்புகள் இருந்த மாதிரி இல்லாமல் அதுல ஏதாவது விடயங்களை மாத்தி இருக்கலாம். இதுவும் வைரஸின் தாக்கமாக இருக்கலாம். நான்காவது, கணினியின் தொழிற்பாட்டின் வினைத்திறன் குறைதல். இது நாங்களுக்கு படிச்சிருக்கிறோம். நான் உங்களுக்கு வைரஸ் படிக்கிறதுக்கு முதல்ல மல்வேர் படிக்க துவங்கிக்கு இது சொன்னேன். சாதாரணமா உங்களோட கணினியின் வேகம், வினைத்திறன் எல்லாம் குறைவடை. ரைட். அதுவும் பாருங்க. ரெண்டாவது பாருங்க, கணினி வன்பொருளுக்கு சேதம் ஏற்படுதல்ன்றது. கணினி வன்பொருட்கள் நலிவடைகிறதுன்றது ஓரளவு ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் கணினி வன்பொருட்களுக்கு சேதம் அடைதல் என்றது நச்சு நிரலால ஏற்படுத்தப்படுற ஒரு தாக்கம் இல்லை. அதை டேமேஜ் பண்றது உங்களோட ஹார்ட்வேர் என்றது ஏற்றுக்கொள்ளலாம். சரி, இப்போ 2015க்கு முதலாவதுக்கு ரெண்டாவது தான் ஆன்சர். மிச்சம் எல்லாம் சாதாரண நடக்கக்கூடியது. உங்களுக்கு ஓரளவு தெரியும் தானே. தரவு தகவல் அழிவடைகிறது பார்த்துருப்பீங்க. ஏதாவது உங்களை இருக்கிற ஃபைல்கள் ஏதாவது மாற்றம் செய்யறது கேள்விப்பட்டிருப்பீங்க. கம்ப்யூட்டர் ஸ்பீட் குறைகிறது தெரிஞ்சிருக்கும். ஆன்சர் சார், வன்பொருட்கள் வந்து சார் பயன்பாட்டுக்கு வந்து இல்லாமல் மாறுறதுன்னு சார் வன்பொருள் சேதம்னு சொல்லலாம் தானே சார்? எந்த ஆன்சர்? ரெண்டாவது ஆன்சர்ல சார். கணினி வன்பொருளுக்கு சேதம் ஏற்படல். ஆமாம் சார், வன்பொருள் வந்து இப்ப ஹார்ட் டிஸ்க் வந்து வைரஸால பயன்பாட்டுக்கு உகந்த இல்லாமல் மாறுறதும் வன்பொருள் சேதம்னு சொல்லலாங்க சார். இல்ல இல்ல, வன்பொருள் சேதம்ன்றத வளமையா உங்களோட என்ன வன்பொருட்களை வந்து செயலிழக்க செய்யாது ஒரு நாளுமே. சரியா? வன்பொருட்களையோ அல்லது உங்களோட கணினியில் இருக்கக்கூடிய எந்த விதமான வன்பொருட்களையும் நச்சினில் செயலிழக்க செய்யாது. ஆனால் அதிலே ஒரு வீக்னஸ் இருக்கலாம். ஒரு வீக்னஸ் என்று சொன்னா என்ன, அதிന്റെ ஒரு வினைத்திறன் குறைகிற மாதிரி. அது வளமையா இயங்கி கொண்டிருக்கின்ற அந்த அந்த அதை விட அந்த அந்த நிலையை விட கொஞ்சம் நிலை குறைஞ்சு ஒரு சிறிய ஒரு வித்தியாசம் தெரியலாம். இதான் நாங்கள் வீக் பண்றேன்னு சொல்றோம். இந்த வீக்னஸ்ன்றது பொதுவாக மிக குறைவு. சில கூற்றுக்கள் வரும் என்னென்றா ஹார்ட்வேரை வன்பொருள் மெல்வேர் ஒன்றுமே செய்யாதன்ற மாதிரி கூற்றுக்கள் வர்றது. ஆனா உங்களோட புக்கில நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு பாயிண்ட் போடுற வன்பொருட்களை வீக் பண்ணலாம்னு சொல்லி. வீக் பண்ணலாம்னா அதை முற்றிலும் செயலிழந்து அதை செயற்பட முடியாத நிலைக்கு கொண்டு வரன்னு அர்த்தம் இல்லை. அதில ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்கின்ற அந்த அந்த நிலையில இருந்து ஒரு சிறிய ஒரு வீழ்ச்சி ஒன்று இருக்கலாமே ஒழிய அது அப்படி மாற்றம் அடைஞ்சு ஒன்றுமே செய்யலாம்ன்ற மாதிரி எடுக்காதீங்க. ஸோ சேதம் ஏற்படுதல் என்றால் கிட்டத்தட்ட அது பாவிக்கிறாது அந்த மாதிரி தான். ஸோ அது ஏற்றுக்கொள்ளலாம். ஓகே ரைட். அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி தான் பார்ப்போம். அந்த டைம் கிட்டத்தட்ட ஆயிட்டு நினைக்கிறேன். ரெண்டாவது, பின்வருவனவற்றில் நச்சு நிரல் தொற்றிலிருந்து ஒரு கணினி தொகுதியை பாதுகாப்பதற்கு மேற்கொள்ளத்தக்க தகுந்த நடவடிக்கை யாது? இது நான் இன்னும் படிப்பிக்கல, பரவாயில்ல, நாங்கள் கேள்வி எடுப்போம். ஏன்னா இது எங்களுக்கு இந்த மல்வேர் முடியேக்கான இது சொல்லலாம். மல்வேர் முடியல இன்னொரு இருக்கு, பரவாயில்ல சொல்லுவோம் பார்ப்போம். என்ன ஆன்சர் போட்டீங்க இப்போ ரெண்டாவதுக்கு? கொஞ்சம் ஸ்பீடா டைம் போகுது போடல. ரைட், பார்ப்போம். கேட்ட கேள்வி, வைரஸ் தொற்றிலிருந்து கணினியை பாதுகாக்கிறதுக்கு செய்ய வேண்டிய நடவடிக்கையா? முதலாவது, கிடைக்கும் மின்னஞ்சல் இணைப்புகள் தொடர்பாக கவனத்துடன் இருத்தல். இது கட்டாயமா செய்யணும். ஏன் மின்னஞ்சல் இணைப்பு? மின்னஞ்சல் தொடர்பாக கவனம் இருக்கிறது முக்கியம்தான், இந்த இணைப்பு தான் ஆக முக்கியம். ஏன் இணைப்பு? இணைப்புண்டாப்ப அட்டாச்மெண்ட். ஏன் உங்களுக்கு வார மின்னஞ்சல்ல இருக்கிற அட்டாச்மெண்ட் மீது ஏன் அதிக கவனம் எடுக்கணும்? இன்டர்நெட் இமெயில் அட்டாச்மெண்ட் படிச்சிருக்கோம் தானே, அந்த பேப்பர் கிளிப் மாதிரி இருக்கும். எங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வந்துட்டா அதுல கவனம் எடுக்கணும். ஏன்? அது சில ஒரு மல்வேரா இருக்கலாம், அது ஒரு வைரஸ் ஃபைலா இருக்கலாம். அப்ப அதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதை நீங்க கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா, கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, அதை டவுன்லோட் பண்ணா கூட ஓரளவு பரவாயில்லை. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுட்டீங்கன்னு சொன்னா அது மல்வேர்ண்டா வைரஸ்ண்டா அது ரன் ஆயிட்டு. அல்ல சில அந்த அட்டாச்மெண்ட்
வேறு ஏதாவது என்ன ஒரு மல்வேர் உங்களோட கணனிக்குள்ள டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம், அட்வேர் மாதிரியானது. எப்பவுமே எங்களுக்கு வர அட்டாச்மெண்ட் சம்மந்தமா மிக கவனமா இருக்கணும். அப்படி கவனமா இருந்தா இந்த வைரஸ் தொற்று ஓரளவு குறைக்கலாம். ஸோ அது சரி. கேட்டது நாங்க செய்யக்கூடிய நடவடிக்கையா. ரெண்டாவது பாருங்க, வெளித்தேக்க சாதனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருத்தல். இப்படி இருக்கணுமா? இது நல்லதா? செய்ய வேண்டிய நடவடிக்கையா? ஆம் சார். எஸ், வெளித்தேக்கம் இந்த பென் டிரைவ், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், சிடி, டிவிடி, இதன் மூலமாக வைரஸ் அதிகம் பரவும். ஸோ இதை பயன்படுத்திக்க நாங்கள் படிச்சிருக்கோமே, அல்லது நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க, இந்த ஆன்டி வைரஸ் பயன்படுத்தி ஸ்கேன் பண்ணி இதெல்லாம் செய்துட்டு போகணும். ஸோ அதுவும் சரி. மென்பொருளில் உள்ள நுண் வசதியை மேக்ரோ ஃபெசிலிட்டி செயலிழக்க செய்தல். ஒரு சாஃப்ட்வேர்ல எல்லா சாஃப்ட்வேருக்கும் இருக்காது, பொதுவாக மென்பொருட்கள்ல மேக்ரோ ஒன்று இருக்கு. பாப்போம், நான் அடுத்த கிளாஸ்ல இதை ஒரு சொல்றேன். நீங்கள் வேர்ட் எக்ஸெல்ல செய்து பார்க்கலாம். மேக்ரோ என்று சொல்லி சொல்றது, அந்த மேக்ரோவை டிசேபிள் பண்ணணும். உங்களோட எம்எஸ் வேர்டில் அல்லது எக்ஸெல்ல நீங்க ஃபைல் டேப்ல போய் பார்க்கலாம். கீழே ட்ரஸ்ட் சென்டர் ஒன்று இருக்கும், அந்த ட்ரஸ்ட் சென்டருக்கு போய் பார்க்கணும். நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். மேக்ரோ ஒன்று இருக்கும், இதை டிசேபிள் பண்ணணும். இது எனேபிள் இருந்தா வைரஸ் பரவுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ரைட், வைரஸ் பரவுறது சான்ஸ் இருக்கு. எப்படி என்றதை நான் இந்த மேக்ரோன்றது உங்களுக்கு என்னென்று விளங்கினா தான் இது விளங்கும். சான்ஸ் இருக்கு. மேக்ரோன்றது மிக சுருக்கமா ஒரு விடயத்தை சொல்றேன். நீங்கள் கம்ப்யூட்டர்ல சில மென்பொருட்கள்ல திருப்பி திருப்பி செய்யற சில வேலைகளை ஈஸியா செய்யறதுக்காக பயன்படுத்துற ஒரு வகையான சிறிய ஒரு ப்ரோக்ராம். நீங்கள் அடிக்கடி இப்ப நீங்க எக்ஸெல்ல அடிக்கடி ஒரு டேபிள் போட்டு சம் கண்டு அவரேஜ் கண்டு ரேங்க் பண்ணி இப்படி செய்வீங்களா, நெடுகை தான் உங்களோட ஏதோ ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்யுங்க, நெடுகை இப்படித்தான் வேலை வருமெண்டா ஒவ்வொரு நாள் நீங்க ஃபங்க்ஷன் எழுதி அவரேஜ் கண்டு செய்யாமல் இந்த மேக்ரோ ஒன்று உருவாக்கி அதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கலாம். அந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தா அதே ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு நாளும் செய்தார். இப்படி ஒன்றை பயன்படுத்தி எங்களுக்கு வைரஸ் பரவுற சான்ஸ் இருக்கு. பாப்ப நான் சொல்லுவேன். ஸோ இதுல செயலிழக்க செய்தல் டிசேபிள் பண்ணி வச்சா தான் நல்லது. எனேபிள் பண்ணி வச்சிருந்தா வைரஸ் வந்துடும். முந்தியெல்லாம் எம்எஸ் வேர்டில் எக்ஸெல் எல்லாம் மைக்ரோசாஃப்ட் வந்து எனேபிள் பண்ணி தான் வச்சிருந்தது. அதுக்கு பிறகு ஒரு வைரஸ் ஒன்று தாக்கத்துக்கு எம்எஸ் வேர்டு எக்ஸெல் எல்லாத்தையும் ஒரு முறை ஒரு வைரஸ் அதுக்காக உருவாக்கப்பட்டு தாக்கத்தை ஏற்படுத்தினதுடனே மைக்ரோசாஃப்ட் இப்ப எல்லாம் டிசேபிள் பண்ணி தான் வச்சிருக்கு. நான் வேணும் அடுத்த கிளாஸ்ல காட்டுறேன். ஸோ இதையும் கட்டாயமா நீங்க செய்யணும். ஏபிசி எல்லாம் தான் நான் சரியா. அப்ப இவ்வளவு தானப்போ இன்றைக்கு செய்யக்கூடிய கேள்வி. வீட்லயும் ஒரு திருப்பி இதை பாருங்க. என்னன்னா சில பாயிண்ட் உங்களுக்கு எவ்வளவு பாருங்க குழப்பமா இருக்கு, வருமா வராதான்னு பிரச்சனை இருக்கு. ரைட், இதை செய்து பார்ப்போம். இந்த அளவில் இன்றைக்கு நிறுத்திக் கொள்வோம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ரைட், ஓகே, தேங்க்யூ.